ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையுமே கலைசாலை சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ் பேங்க் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அட்வான்ஸ் பேங்க் மேனேஜ்மெண்ட்ல மாடியூல் ஏபிசிடி ஓகேங்களா? 4 மாடியூல்ல உள்ள எம்சிக்யூஸும் நம்ம இன்னைக்கு பார்த்தலாம். ஆல்ரெடி தனித்தனியா வந்து இந்த மாடியூல்ஸ்ல இருக்க எம்சிக்யூஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மொத்தமா எல்லா எம்சிக்யூஸும் இன்னைக்கு சேர்த்து பார்த்தலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a credit manager is reviewing a loan application data set containing the following fields. ஓகேங்களா? ஒரு ஒரு மேனேஜர், கிரெடிட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா லோன் அப்ளிகேஷன் டேட்டா செட் வந்து பார்த்துட்டு இருக்காங்களா, நிறைய லோன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்களா, அதில் வந்து ஆனுவல் இன்கம், அப்புறமா பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து எது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டினியூஸ் வேரியபிள், எது டிஸ்கிரீட் வேரியபிள், எது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர்ன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த இடத்துல ஆனுவல் இன்கம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஆனுவல் இன்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டினியூஸ் வேரியபிள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து கண்டினியூஸ் வேரியபிள். இந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நம்ம போட்டுருக்காங்க இல்லைங்களா? சிங்கிள், மேரிட், டிவோர்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு லேபிள் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஒருத்தவங்களையா ஒரு 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 இதை கேட்டகரியை நம்ம பிரிச்சு வச்சுக்கிறோம். சிங்கிளா இருக்கிறாரு, இவர் மேரிடா இருக்காரு, இவர் டிவோர்ஸ்டா இருக்காருன்னு சொல்லி அப்படி வச்சுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதை வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா ஆட்ரிபியூட்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா? இது வந்து என்னன்னு சொல்றோம்னு சொன்னா டிஸ்கிரீட் வேரியபிள் சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இந்த ஏன் இதை சொல்றோம் டிஸ்கிரீட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்போ நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறப்போ ஒருத்தங்க இல்ல 2 பேர் நம்ம சொல்லுவோமே தவிர 1.5 பேரு 2.5 பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இப்படி சொல்றதுனால இதை வந்து என்ன சொல்றோம் சொன்னா டிஸ்கிரீட் வேரியபிள்ஸ் சொல்றோம். ஆனா இப்போ இதுவே நீங்க இன்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 5 லட்சத்தி இப்போ நம்ம 10,100 இல்ல டெசிமல்ஸ்ல ஏதாவது நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா அது கண்டினியூஸா சொல்றோம். இப்போ இன்கம் நீங்க எடுத்துக்கலன்னு சொன்னா கூட இப்போ ஹைட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 5.9 5.8 இந்த மாதிரி நம்ம டெசிமல்ஸ்ல சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் என்ன சொல்றோம்னு சொன்னா கண்டினியூஸ் வேரியபிள் நம்ம சொல்றோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த இடத்துல ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், இன் a survey of 200 bank employees regarding their கம்யூட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஒரு 200 பேங்க் எம்ப்ளாயிஸ் வந்து சர்வே பண்றாங்களாம். எதை வச்சு? அவங்களோட கம்யூட் டிஸ்டன்ஸ் டெய்லி எப்படி டிராவல் பண்றாங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 50 எம்ப்ளாயிஸ் மட்டும் டிராவல் பிட்வீன் 20 கிலோமீட்டர் அண்ட் 30 கிலோமீட்டர். ஒரு 50 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா டெய்லி வந்து 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்களாம். வாட் இஸ் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அண்ட் பெர்சன்டேஜ் ஃப்ரீக்வன்சி ஃபார் திஸ் கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களோட ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் அப்புறமா பெர்சன்டேஜ் ஃப்ரீக்வன்சியும் கேட்குறாங்க. இந்த கிளாஸ் இன்டர்வல் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ அதாவது இந்த 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 சர்வேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸ் இன்டர்வல் இருந்திருக்கும். கிளாஸ் இன்டர்வல் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 10லேருந்து 20 கிலோமீட்டர் போறது எத்தனை பேர், 20லேருந்து 30 போறது எத்தனை பேர், 30லேருந்து 40 போறது எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அதில் இவங்க வந்து இந்த இதை மட்டும் கிளாஸ் இன்டர்வல் மட்டும் கேட்குறாங்க. எந்த இதை மட்டும் 20லேருந்து 30 மட்டும் அவங்க எடுத்து கேட்குறாங்க. ஸோ இதில் மட்டும் இருக்கிறதுல உங்களோட ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சொல்லுங்க, பெர்சன்டேஜ் ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 200 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அதில் அதுக்கு அந்த 200க்கு ரிலேட்டிவா பார்க்குறப்போ இந்த 50 பேருன்றது எவ்வளவு? ஓகேங்களா? இந்த 200க்கு பார்க்குறப்போ இந்த 50ன்றது ரிலேட்டிவா எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இது என்ன பண்றாங்கன்னு சொன்னா 50 டிவைட் பை 200. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 50 டிவைட் பை 200 இது போட்டோம்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.25 கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது கேட்டாங்கன்னா அப்படியே மொத்தமா எவ்வளவு சர்வே பண்ணியிருக்காங்க, அதுல இந்த இது எவ்வளவு அப்படின்னு சொல்லி போட்டோம்னு சொன்னா 0.25 வரும். ஸோ இதோட பெர்சன்டேஜ் சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 25%. ஓகேங்களா? பெர்சன்டேஜ் ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் இன்டூ 100 போட்டோம்னு சொன்னா இது வந்து 25% வந்துடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா? A bank wants to launch a new product and conducts a pilot test. ஓகேங்களா? ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறாங்களா, அதுக்காக ஒரு பைலட் டெஸ்ட் கனெக்ட் பண்றாங்களா. பை ஆஸ்கிங் த பிரான்ச் மேனேஜர் டு செலக்ட் 50 கஸ்டமர்ஸ் who are most likely to respond strictly based on the manager's personal experience. ஓகேங்களா? இப்போ இந்த பைலட் டெஸ்ட்டுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா மேனேஜருக்கு தெரிஞ்ச ஒரு 50 பேர் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி ஒரு 50 பேர் எடுத்துக்க போறாங்களாம். லேட்டர் த பேங்க் வாண்ட்ஸ் டு பெர்ஃபார்ம் a rigorous statistical validation of the product's acceptance rate across the whole country. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேலிடேஷன், ரிகரஸா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேலிடேஷன் வேணுன்றதுனால அந்த வேலிடேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்களா. ஆனா எதுல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றத பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பைலட் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி இவங்க வந்து பண்ண போறாங்க. அப்போ இவங்க என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா ஒய் இஸ் திஸ் இனிஷியல் பைலட் டெஸ்ட் டேட்டா அன்சூட்டபிள். எதனால இந்த ஃபைனல் இனிஷியல் பைலட் டெஸ்ட் வந்து அன்சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பிகாஸ் சாம்பிள் சைஸ் இஸ் டூ ஸ்மால், 50 பேர் வச்சு தான் பண்ணியிருக்கோம். அப்போ இது சாம்பிள் சைஸ்
ரொம்ப கம்மியா இருக்குது. அப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு ரீசன். பிகாஸ் பைலட் டெஸ்ட் யூஸ் ஜட்ஜ்மென்ட் சாம்பிளிங். இங்க ஜட்ஜ்மென்ட் சாம்பிளிங் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்ப அதனால வராது. சாம்பிளிங் எரர்லாம் இதுல நம்ம சொல்ல முடியாது. அப்ப அதனால இத எடுத்துக்க முடியாது. பிகாஸ் இது வந்து சென்ட்ரல் லிமிட் தியரம் வந்து இது வந்து பயன்படுத்த முடியும். கேனாட் பி அப்ளை பண்ண முடியும். இங்க வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. பைலட் டெஸ்ட் வந்து ரீப்ளேஸ்மென்ட்டோட வந்திருக்குது. கண்டக்டட் வித் ரீப்ளேஸ்மென்ட் வேறஸ் வேலிடேஷன் ரிக்வயர்ஸ் சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மென்ட். சாம்பிளிங் பண்றப்ப ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி பண்றணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல எது ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, பைலட் டெஸ்ட்ன்றத பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பைலட் டெஸ்ட்ன்றத இப்ப நம்ம வந்து ஒரு சர்வே கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப வந்து சர்வே கண்டக்ட் பண்ண போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நெறைய கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு 100 கொஸ்டின், 200 கொஸ்டின் நம்ம சும்மா நான் 100ன்னு சொல்றேன். சில இடத்துல 10, 20 அந்த மாரி ரெடி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாரி ரெடி பண்றப்போ, சில கொஸ்டின்ஸ் வந்து அந்த ரெஸ்பாண்டன்ட்ஸ்க்கு புரியுதா? அவங்க எப்படி அத எழுதுறாங்க? அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எடுத்ததுமே 1000 பேர், 2000 பேர்ட்ட போய் கொண்டு போய் குடுத்துட்டு நம்ம கஷ்டப்படுறதுக்கு பதிலா, முதல்ல வந்து ஒரு 50 பேர், 60 பேர்ட்ட கொண்டு போய் குடுத்துட்டு, அந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி இருக்குதா? நம்ம நெனைக்கிற மாதிரி கரெக்ட்டா இருக்குதான்றத செக் பண்ணிட்டு பண்றோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த பைலட் டெஸ்ட்ல சொல்றாங்க. இப்ப இந்த பைலட் டெஸ்ட்ல இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கு, ஒரு சர்வே எடுக்கிறதுக்கு பைலட் டெஸ்ட் பண்றாங்க. அப்ப வெறும் 50 பேர்ட்ட கேட்டிருக்காங்க. அ இது வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, ஜட்ஜ்மென்ட் சாம்பிளிங்ல தான் எடுத்திருக்காங்க. இவங்க வந்து எடுத்திருக்கிறது ஜட்ஜ்மென்ட் சாம்பிளிங்ல தான் எடுத்திருக்காங்க. அப்ப இத வச்சுக்கிட்டு, இத வந்து மொத்தமா எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிறலாம். மொத்தமா இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு, நம்ம இந்த ப்ராடக்ட்ட வந்து நம்ம லான்ச் பண்ணிடலாம். ஹோல் கண்ட்ரி இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இங்க வந்து ஜட்ஜ்மென்ட் சாம்பிளிங் பயன்படுத்தியிருக்காங்க. நார்மல் சாம்பிளிங் இல்லாம ஜட்ஜ்மென்ட் சாம்பிளிங் எடுத்திருக்காங்க. அதனால இது வந்து நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து பி. ஓகேங்களா? Which of the following creates a theoretical probability distribution of all possible values of a statistic from all possible samples of a particular size drawn from a population? ஓகேங்களா? ஃபைனைட் பாப்புலேஷன் மல்டிப்ளையரா, சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனா, ஸ்டாண்டர்ட் எரரா, பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனா? ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ண போறாங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு பாப்புலேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிரெண்ட்ஸ். ஒரு 2000மோ, 10,000மோ பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த 10,000த்துக்குள்ளேருந்து இவங்க நெறைய சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. ஒரு 500, 500, 500ன்னு சொல்லி நெறைய சாம்பிள்ஸா எடுத்து, அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது அப்படி வர்றது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் வரும்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப இதுல சொன்னதிலேயே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு, அந்த சாம்பிள்ஸ வச்சு ஆவரேஜோ, மீனோ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறமா அத ஒரு கிராஃப்ல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு சொல்ற பட்சத்தில, அது கிடைக்கிறது என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? A credit manager wants to determine the typical loan amount approved by the bank. ஓகேங்களா? அ ஒரு 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 கிரெடிட் மேனேஜர் வந்து ஒரு பேங்க் வந்து டிபிக்கலா எவ்வளோ வந்து லோன் குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹவெவர் த டேட்டா கன்டெய்ன்ஸ் எ ஃபியூ மேசிவ் கார்ப்பரேட் லோன்ஸ். ஓகேங்களா? இப்ப இந்த டேட்டா அவருக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அதில பார்த்தீங்கன்னு சொன்னா, கார்ப்பரேட் லோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ஹியூஜா இருக்கும். ரொம்ப பெரிய அமௌண்ட்ல இருக்கும் ஒரு பக்கம். அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னொரு பக்கம் வந்து ரீட்டெயில் லோன்ஸ் இருக்கும். அது வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ரீட்டெயில் லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சின்னதா இருக்கும். ஸோ இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பக்கமா நகர்த்திரும். ஓகேங்களா? இப்போ கார்ப்பரேட் லோன் வந்து 500 கோடி, 600 கோடின்னு குடுத்தோம்னு சொன்னா, ரீட்டெயில் லோன்ன்றது 5,00,000, 10,00,000ன்னு சொல்லிட்டு சின்ன லெவல்ல இருக்கும். ஸோ அப்போ இது 2க்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குதுன்றனால, இது வந்து ஸ்க்யூ ஆகும். அப்படின்றப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அரித்மெட்டிக் ஆவரேஜ் வந்து நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த முடியாது. அப்ப இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, விச் மெஷர் வுட் புரொவைட் த மோஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் மிடில் வேல்யூ? ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல மிடில் வேல்யூ வந்து எது வந்து பெர்ஃபெக்ட்டா சொல்லியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்ஸர் என்னன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப இந்த இடத்துல பார்த்துக்கிட்டோம்னா, இப்ப இங்க இப்ப அரித்மெட்டிக் ஆவரேஜ் வந்து இங்க ஏன் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 500,00,00,000ன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? 500 க்ரோர்ஸ்ன்னு இருக்கும். மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா 5,00,000, 10,00,000, 12,00,000ன்னு இருக்கும். ஸோ இப்ப நீங்க இத டோட்டலா நீங்க ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கிடைக்கிறது குரோர்ஸ்ல ஒரு வேல்யூ கிடைக்கும். இத நம்ம ஆவரேஜ் பண்ணோம்னு சொன்னா, குரோர்ஸ்ல ஒரு வேல்யூ கிடைக்கும். ஆனா பார்த்தீங்கன்னு சொன்னா, மோஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா 5,00,000, 10,00,000 தான் இருக்குது. ஸோ அப்ப அந்த அரித்மெட்டிக் ஆவரேஜ் வந்து இந்த இடத்துல செல்லுபடியாகாது. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, மீடியன் வந்து நம்ம இங்க வந்து பயன்படுத்துறோம்.
பயன்படுத்துறோம். ஓகேங்களா? மிடிலா ஒரு வேல்யூவ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது வந்தனால இங்க வந்து நம்ம மீடியன் பயன்படுத்துறோம். ஹார்மோனிக் மீன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஸ்பீடு இதுலருந்து ஆவரேஜ் ஸ்பீடோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, ரேஷியோஸ் இந்த மாரி இதில தான் ஹார்மோனிக் மீன் வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இந்த இடத்துல இது வந்து வராது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மெயினான பாப்புலேஷன்ல இருந்தோ, ஒரு சாம்பிள்ல இருந்தோ எவ்வளோ வந்து டீவியேட் ஆகி போகுது. சாம்பிள்ல கிடைச்சிருக்கிற ஆவரேஜ்லேருந்து பார்க்குறப்போ எவ்வளோ வந்து டீவியேட் ஆகி போயிருக்குது அப்படின்றத சொல்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல சொல்றோம். ரேஞ்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நம்பர்லேருந்து ஒரு நம்பருக்குள்ள இருக்கிற ரேஞ்ச் தான் சொல்றாங்க. ஸோ இதுல வந்து அது வந்து யூஸ் ஆக முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆன்ஸர் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? பி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சிடர்ட் எ ரெக்விசிட் ஆஃப் குட் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஓகேங்களா? இதுல எது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு குட் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி கிடையாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இட் ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி டிஃபைன்டு 1. இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் ஆல் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் த டேட்டா. இட் ஷுட் பி ஹைலி சென்சிட்டிவ் டு தி ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் சாம்பிளிங். இட் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் ஃபர்தர் மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? ஒரு குட் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினா அதுல என்னலாம் இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு குட்ஸ் அண்ட் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியா இருக்குன்னு சொன்னா, அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிஃபைன் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றத ஸ்ட்ரிக்ட்டா டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து கரெக்ட். குடுத்திருக்கிற எல்லா டேட்டாவையும் யூஸ் பண்ணியிருக்கணும். இப்ப சாம்பிள் இருக்குதுன்னு சொன்னா, ஒரு 500 சாம்பிள் நம்ம எடுக்கிறோம்னு சொன்னா, அந்த 500 சாம்பிளோட டேட்டாவும் யூஸ் பண்ற மாரி இருக்கணும். ஸோ செகண்ட் ஒன்னும் கரெக்ட். ஓகேங்களா? இட் ஷுட் பி ஹைலி சென்சிட்டிவ் டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் சாம்பிளிங் சொல்லி குடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது வந்து தப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப வந்து நம்ம ஹைட் நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் 5.8 5.6ன்னு வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 7.2 8.4 அப்படி ஃப்ளக்சுவேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம அத வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சி. A credit manager estimates that the average credit score of applicants is 750. ஓகேங்களா? ஒரு கிரெடிட் மேனேஜர் வந்து என்ன எஸ்டிமேட் பண்றாங்களா, ஆவரேஜா ஒருத்தவங்களோட கிரெடிட் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா 750 இருக்குதுங்களா. ஹவவர் அப்பான் ஸ்டாட்டிஸ்டிக் அனாலிசிஸ் ஹி இஸ் டோல்ட் தட் த இன்டர்வல் எஸ்டிமேட் இஸ் 730 to 770. இன்டர்வல் எஸ்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 730லேருந்து 770க்குள்ள இருக்குதுங்களா. வித் 95% கான்ஃபிடன்ஸ் லெவல்ங்களா. ஓகேங்களா? 95% கான்ஃபிடன்ஸ் லெவலா. வாட் இஸ் த கரெக்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்? இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டோட இன்டர்பிரேஷன் என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. 95% ஆஃப் ஆல் அப்ளிகன்ஸ் ஹேவ் அ கிரெடிட் ஸ்கோர் பிட்வீன் 730 to 770. 95% அப்ளிகன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் 730லேருந்து 770க்குள்ள தான் இருக்குது. அப்படி எடுத்துக்கலாமா? இதுல தேர் இஸ் a 95% ப்ராபபிலிட்டி தட் த சாம்பிள் மீன் ஃபால்ஸ் பிட்வீன் 730 அண்ட் 770. அதாவது 95% வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது. சாம்பிள் மீன் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிள் மீன் வந்து 730க்குள்ளருந்து 770க்குள்ள தான் இருக்கும். அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இஃப் வி டேக் மெனி ரேண்டம் சாம்பிள்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் இன்டர்வல்ஸ் ஃபார் ஈச் 95% ஆஃப் தீஸ் இன்டர்வல்ஸ் வில் கன்டெயின் த ட்ரூ பாப்புலேஷன் மீன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து நெறைய ரேண்டம் சாம்பிள்ஸ் எடுத்துட்டு இன்டர்வல்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, 95% ஆஃப் த இன்டர்வல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டோட்டல் பாப்புலேஷன் இருக்கு பார்த்தீங்களா? டோட்டல் பாப்புலேஷனோட மீன கன்டெயின் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எப்பவுமே டோட்டல் பாப்புலேஷனோட மீன் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நினைக்கிறோம். 95% ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா, அந்த டோட்டல் பாப்புலேஷனோட மீன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. த ட்ரூ பாப்புலேஷன் மீன் இஸ் டெஃபினெட்லி 750. ஓகேங்களா? ட்ரூ பாப்புலேஷன் மீன் வந்து டெஃபினட்டா 750 அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுல எது ஆன்சர் சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நம்ம எதுக்கு சாம்பிள்ஸ் எடுக்கிறோம்? சாம்பிள்ஸ் வச்சு நமக்கு வந்து இப்ப நமக்கு வந்து ஒரு பாப்புலேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிரெண்ட்ஸ். ஒரு பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். 2,00,000 பேர் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து நமக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்களேன் ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆவரேஜ் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா, மொத்தமா இந்த 2,00,000 பேருக்கும் நம்ம ஆவரேஜ் எடுத்துற நமக்கு முடியும்னு சொன்னா நமக்கு பிரச்சனையே இல்ல. அக்யூரேட்டா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். ஆனா 2,00,000 பேரோட ஹைட்டுக்கோ, இல்ல வெயிட்டுக்கோ எதுக்கோ நமக்கு ஆவரேஜ் ஒருத்தவங்கள்ட்டயே போய் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல, நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து ஒரு 1000, 2000 சாம்பிள்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 1000 பேரையோ, 2000 பேரையோ சாம்பிளா எடுத்துட்டு, அவங்களோட ஆவரேஜ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நெறைய 1000 வச்சு நெறைய சாம்பிள்ஸ் எடுத்துக்கிறோம். நெறைய சாம்பிள்ஸ் எடுத்துட்டு, ஸோ அதோட ஆவரேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்குறப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 95% ஆஃப் த டைம் 95% ஆஃப் த டைம் இந்த இன்டர்வல்குள்ள, அதாவது 730லிருந்து 770க்குள்ள தான் இந்த டோட்டல் பாப்புலேஷனோட உண்மையான ஆவரேஜ் வேல்யூ வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டோட்டல் பாப்புலேஷனோட உண்மையான ஆவரேஜ் வேல்யூ வந்து 730லிருந்து 770க்குள்ள தான் வருது. இது 95% கன்ஃபார்மா சொல்லலாம். கான்ஃபிடன்ஸ் லெவல்ல சொல்லலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்?
Which of the following combinations of conditions represents the mandatory structural requirement for formulating standard linear programming model? ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னா, இங்க குடுத்திருக்கிற கண்டிஷன்ஸ்ல எது வந்து மேண்டேட்டரியா இருக்குது? ஒரு ஒரு லீனியர் புரோகிராமிங் மாடல வந்து கிரியேட் பண்றதுக்கு எது வந்து மேண்டேட்டரியா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. The objective function must be non-linear to account for complex market dynamics. ஓகேங்களா? இது வந்து நான் லீனியரா இருக்கணும். அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் லீனியரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டெசிஷன் வேரியபிள்ஸ் மஸ்ட் பி டிவிசிபிள் அலோவிங் ஃபார் ஃபிராக்ஷனல் வேல்யூஸ். இது வந்து டிவிசிபிளா இருக்கணும்னு சொல்றாங்க. கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் மஸ்ட் பி டிட்டர்மினிஸ்டிக் அஸ்யூமிங் எ ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் 1.0. ஓகேங்களா? கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து டிட்டர்மினிஸ்டிக்கா இருக்கணும். இதுல ப்ராபபிலிட்டி வந்து 1.0 இருக்கணும்னு சொல்றாங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ் இன் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் மஸ்ட் எக்ஸிபிட் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஓகேங்களா? ரிலேஷன் ஒரு வேரியபிள்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ல வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கணும். அது வந்து எக்ஸிபிட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன சொன்னாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம இத தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம இப்ப எப்படி பண்ணலாம்னு சொன்னா, இப்ப வந்து ஒரு பேக்கரி இருக்குதாங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து ஒரு பேக்கரி இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேக்கரில என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கேக் பண்றாங்க. ஓகேங்களா. ஒரு பக்கம் கேக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குக்கீஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போம். குக்கீஸ், பிஸ்கட் ஏதோ பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் கேக் இருக்கு, ஒரு பக்கம் குக்கீஸ் இருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு கேக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரூ. 10 போகும்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஒரு கேக் வந்து ரூ. 10 விக்கலாம். ஒரு குக்கிய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரூ. 5 விக்கலாம். ஓகேங்களா. ஒரு கேக்க ரூ. 10, ஒரு குக்கிய வந்து ரூ. 5 விக்கலாம். இப்போ நம்ம எப்படி மாடல் எடுத்துக்கிறோம்னா, Z இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, 10 கேக்ஸு பிளஸ் 5 குக்கீஸ். ஓகேங்களா. குக்கீஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்ப இதுதான். இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு கேக்க வந்து ரூ. 10 விக்க முடியும். ஒரு குக்கி ரூ. 5 தான் விக்க முடியும். அப்ப நம்மளோட ப்ராஃபிட்ட வந்து நம்ம எப்படி மேக்ஸிமைஸ் பண்ண போறோம்? அப்படின்றத அந்த லீனியர் புரோகிராமிங் மாடல் மூலியமா நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். நான் சும்மா கேக்கே பண்ணி குடுத்துட்டா போதும்ல, நல்லா லாபம் பார்த்துடலாம்ல, அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இல்ல எதுக்கு நம்ம குக்கீஸ பண்ணிட்டு இருக்கணும்? ரூ. 5 குக்கி பண்ணணும். அப்படின்றப்போ என்ன ஒரு பெர்ஃபெக்ட் மிக்ஸ்ல நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து நல்ல நல்ல விதத்துல, ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்து கன்ஸ்டன்ஸும் இதுல கொடுத்துருப்பாங்க. இப்ப கன்ஸ்டன்ஸ் என்னது? இப்ப மாவு வேணும். ஓகேங்களா. மாவு வேணும். மாவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு 10 கிலோ தான் இருக்கும்னு வச்சுப்போம். ஒரு 10 கிலோ தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சுகர் வேணும். ஓகேங்களா. அந்த சுகரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மள்ட்ட வந்து டெய்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 8 கிலோ தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மாவு வந்து 10 கிலோ இருக்கும். சுகர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 8 கிலோ. ஸோ இதெல்லாம் என்னது? நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். என்ட்ட டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ தான் இருக்கும் மாவு. சுகர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டெய்லி 8 கிலோ தான் இருக்கும். அத வச்சுட்டு தான் நான் கேக்கும் பண்ணணும். அத வச்சு தான் நான் குக்கியும் பண்ணணும். அப்ப நான் என்ன ப்ரொபோர்ஷன்ல பண்ணா, என்னுடைய அ லாபம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஜாஸ்தியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த இதுதான் வந்து லீனியர் புரோகிராமிங் மாடல். இந்த மாரி தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்கறாங்க? அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் மஸ்ட் பி நான் லீனியர் டு அக்கவுண்ட்னு குடுத்துருக்காங்க. இப்ப நான் லீனியர் டு அக்கவுண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப நமக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு கேக் ரூ. 10ன்னு தெரிஞ்சிரும். இது வந்து லீனியர். ஓகேங்களா. இப்ப நமக்கு வந்து ஒரு கேக் வந்து எனக்கு ரூ. 10ன்னு தெரியும். ஓகேங்களா. ரூ. 10ன்னு தெரியும். அப்ப இது வந்து லீனியரா இருக்கு. அப்ப நான் ஒரு கேக் ரூ. 10 அப்படின்னு சொன்னா, எனக்கு 20 கேக் அப்படின்னு சொல்றப்போ எனக்கு ரூ. 200. ஓகேங்களா. 20 கேக்குன்றப்ப ரூ. 200 லீனியரா போகும். பிரச்சனை இல்ல. ஆனா இதுவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் லீனியர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கேக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரூ. 10, திடீர்னு நான் 50வது கேக் பண்றேன்னு சொன்னா, அது வந்து ஒரு வேள ரூ. 5000 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அது வந்து நான் லீனியர்ல போயிரும். அப்ப அந்த அந்த நான் லீனியர் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த லீனியர் புரோகிராமிங் மாடல்ல வந்து ஃபிட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இது ஒண்ணு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பாயிடும். ஓகேங்களா. அடுத்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, டெசிஷன் வேரியபிள் மஸ்ட் பி டிவிசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டெசிஷன் வேரியபிள் என்ன சொல்றாங்க? கடைசில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2 1/2 கேக் நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா கரெக்ட்டா இருக்கும். இல்ல ஒரு 5 1/2 கேக்கு. ஆனா இப்படி வந்துச்சுன்னு சொன்னா நம்ம வந்து ஃபுல்லா மாத்திக்கலாம். பிரச்சனை இல்ல. ஸோ ஆனா இப்படி வர்றதுக்கு வழி குடுக்குமா அப்படின்னு சொன்னா, வழி குடுக்குற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். டெசிஷன் வேரியபிள்ஸ் மஸ்ட் பி டிவிசிபிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் மஸ்ட் பி டிட்டர்மினிஸ்டிக் அஸ்யூமிங் எ ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் 1.0. கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து டிட்டர்மினிஸ்டிக்கா இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 10 கிலோ 10 கிலோ மாவு என்கிட்ட இருக்கும். ஓகேங்களா. 10 கிலோ மாவு இருக்கும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா என்ட்ட 10 கிலோ மாவு இருக்குன்னு சொல்லணும். ஒருவேள என்ட்ட 10 கிலோ இருக்கலாம். 1 கிலோ என்ட்ட 15 கிலோ அந்த மாதிரி மாறக்கூடாது. ஸோ அது டிட்டர்மினிஸ்டிக்கா இருக்கணும். ஸோ இதுவும் வந்து கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ் இன் த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் மஸ்ட் பி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் 10 கிலோ மாவு வச்சுட்டு என்னால வந்து ஒரு 20 கேக் பண்ண முடியும். 20 கேக்ஸ் என்னால பண்ண முடியும்னு சொன்னா, இது வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கணும். ஸோ இது 20 கிலோ மாறிச்சுன்னு சொன்னா, அதே மாரி கேக்கும் ப்ரொபோர்ஷனலா மாறணும். இது வந்து ரொம்ப வித்தியாசமா மாறிட்டு இருக்கக்கூடாது. அப்படின்றப்ப நம்மளால லீனியர் புரோகிராமிங் மாடல வந்து ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். ஆன்சர் வந்து பி.
In the context of simplex method, consider a scenario where the final optimal tableau shows the slack variable corresponding to a specific machine. ஓகேங்களா, ஸ்லாக் வேரியபிள் கரஸ்பாண்டிங் டு ஸ்பெசிஃபிக், அதாவது ஒரு டேபிளோ இருக்குதுங்களா. இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அவங்க வந்து ஒரு ஃபார்மேட்டில் அழகாக போட்டு வச்சிருக்காங்க. இதில் வந்து ஸ்லாக் வேரியபிள் ஒரு மெஷினுடைய ஸ்லாக் வேரியபிள் காட்டுது. ஓகேங்களா, ஏதோ ஒரு மிஷின் அவங்க 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 ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஏதோ ஒரு மிஷினோ இல்லை ஒரு ஒரு மிக்சியோன்னு வச்சுப்போம், அதுக்கு ஒரு ஸ்லாக் வேரியபிள் வந்து காட்டுதுங்களா. அது வந்து என்ன காட்டுது, ஒரு நான் ஜீரோ வேல்யூ காட்டுதுங்களா, ஆஸ் அ பாசிட்டிவ் நான் ஜீரோ வேல்யூ வந்து காட்டுதுங்களா. ஓகேங்களா, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த இம்ப்ளிகேஷன் ஆஃப் திஸ் ரிசல்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஓகேங்களா, இதில் எது வந்து கரெக்டாக அதை வந்து இம்ப்ளை பண்ணி காட்டுது, டிஸ்கிரைப்ஸ் த பெஸ்ட் இம்ப்ளிகேஷன், பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் இம்ப்ளிகேஷன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. த மெஷின் இஸ் a பாட்டில் நெக் ரிசோர்ஸ் அண்ட் இஸ் லிமிட்டிங் டோட்டல் ப்ராஃபிட். இது வந்து ஒரு பாட்டில் நெக் ரிசோர்ஸ் அண்ட் இஸ் லிமிட்டிங் த டோட்டல் ப்ராஃபிட் இது வந்து லிமிட் பண்ணுது. மெஷின் கெப்பாசிட்டி ஹஸ் பீன் ஃபுல்லி யூட்டிலைஸ்டு டு ரீச் தி ஆப்டிமல் சொல்யூஷன். மிஷின் கெப்பாசிட்டியை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டோம். மிஷின் ரெப்ரசன்ஸ் அண்ட் abundant ரிசோர்ஸ் அண்ட் தேர் இஸ் சர்ப்ளஸ் கெப்பாசிட்டி. இந்த மிஷின் வந்து abundant ரிசோர்ஸாக இருக்குது, சர்ப்ளஸ் கெப்பாசிட்டி இதில் இருக்குது. இந்த ஷேடோ பிரைஸ் ஆஃப் திஸ் மிஷின் ரிசோர்ஸ் இஸ் இன்ஃபினிட்லி ஹை. ஷேடோ பிரைசிங் வந்து இன்ஃபினிட்டாக ஹையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஆன்சர் என்னன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்போ நம்ம ஒரு சின்ன கடைய எடுத்துப்போம் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு ஒரு ஜூஸ் ஷாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் ஷாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மிக்ஸி இருக்கும். ஓகேங்களா, ஒரு மிக்ஸி, ஒரு பிளெண்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டெய்லி ஜூஸ் போடுறாங்க. அப்ப இந்த மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டெய்லி வந்து 10 ஹவர்ஸ் ரன் பண்ணலாம். ஓகேங்களா, 10 ஹவர்ஸ் வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து என்ன இருக்குது, வெறும் 8 மணி நேரம் தான் ஓடி இருக்குது. ஓகேங்களா, 8 மணி நேரம் தான் ஓடி இருக்குது. மிச்சம் 2 மணி நேரம் மிச்சம் கிடைச்சிருக்குது. அப்போ என்ன ஆகுது, நமக்கு வந்து 2 மணி நேரம் பேலன்ஸ் கிடைச்சிருக்குது இல்லைங்களா. இதுதான் அவங்க ஸ்லாக்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்லாக் வேரியபிள் சொல்றாங்க. இதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஸ்லாக் வேரியபிள் வந்து பாசிட்டிவா இருக்குது, நான் ஜீரோ வேல்யூ வந்து கிடைச்சிருக்குது. நான் இங்க உதாரணத்துக்கு 2ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, 2ன்னு சொல்லியிருக்கேன். இப்படி வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, இதுல வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தோம் சொன்னா ஆப்ஷன் வந்து சி, மெஷின் ரெப்ரசன்ஸ் அண்ட் abundant ரிசோர்ஸ். இந்த இடத்துல இது என்ன காட்டுது, நம்மள்ட்ட ரிசோர்ஸ் இருக்குது, நம்மளுக்கு சர்ப்ளஸ் கெப்பாசிட்டி அவைலபிளா இருக்குதுன்றது தான் இது காட்டுது. அதுதான் வந்து ஆப்ஷன் வந்து சி. ஓகேங்களா, இம்ப்ளிகேஷன் ஆஃப் திஸ் ரிசல்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் எடுத்துறப்போ ஸ்லாக் இருக்குதுன்னா இவங்களுக்கு வந்து மெஷின் ரிசோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. இந்த ஷேடோ பிரைஸ்னு சொல்றாங்க இல்லைங்களா, ஷேடோ பிரைஸ்னு சொன்னா அவங்கள்ட்ட வந்து பத்தல அப்படின்னு சொன்னா வேற மிஷின் வாங்கணும், வெளியில வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்றப்போ அதுல வர பிரைஸ் தான் வந்து ஷேடோ பிரைசிங் சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ஷேடோ பிரைசிங் இல்ல, மெஷின் கெப்பாசிட்டி ஹஸ் பீன் ஃபுல்லி யூட்டிலைஸ்னு சொல்றாங்க இல்லைங்களா. மெஷின் கெப்பாசிட்டி வந்து நம்ம ஃபுல்லி யூட்டிலைஸ் ஆகல, இங்க ஃபுல்லா யூட்டிலைஸ் ஆகாம தான் இருக்குது. இது வந்து த மெஷின் இஸ் பாட்டில் நெக் ரிசோர்ஸ் அண்ட் இஸ் லிமிட்டிங் த டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவும் இல்ல, இந்த ஆன்சரும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மிஷின் ரெப்ரசன்ஸ் அண்ட் abundant ரிசோர்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து abundant ரிசோர்ஸ் தான் காட்டுது. ஓகேங்களா, ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா. இன் a simulation model designed to maximize the profit of a retail outlet. ஓகேங்களா, ஒரு சிமுலேஷன் மாடல் வந்து ஒன்று போடுறாங்களாம். எதுக்காக, ஒரு ரீட்டைல் ஸ்டோருடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிமுலேஷன் மாடல் வைக்கிறாங்க. த மேனேஜர் மஸ்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் அக்யூரேட் மாடல். ஓகேங்களா, இப்போ மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவருக்கு வந்து வேற வேற வேரியபிள்ஸை டிஸ்டிங்விஷ் பண்ணி தெரியணும். இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அக்யூரேட்டாக ஒரு மாடல் வந்து அவங்களால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் த ஸ்டாண்டர்ட் சிமுலேஷன் மெத்தடாலஜி விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி கேட்டகரைசஸ் த ஆர்டரிங் ரூல் அண்ட் த டெய்லி டிமாண்ட். ஓகேங்களா, ஸ்டாண்டர்டான சிமுலேஷன் மெத்தடாலஜியை வச்சுக்கிட்டு எது வந்து கரெக்ட்லி கேட்டகரைசஸ் த ஆர்டரிங் ரூல் டிமாண்ட் டெய்லி டிமாண்ட் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ என்னென்ன ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க, போத் ஆர்டரிங் ரூல் அண்ட் டெய்லி டிமாண்ட் ஆர் கண்ட்ரோலபிள் வேரியபிள்ஸ். ரெண்டுமே கண்ட்ரோலபிள் வேரியபிள்னு ஒன்று சொல்றாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்க, ஆர்டரிங் வந்து அன்கண்ட்ரோலபிள், டெய்லி டிமாண்ட் வந்து கண்ட்ரோலபிள் சொல்றாங்க. ஆர்டரிங் ரூல் வந்து கண்ட்ரோலபிள், டெய்லி டிமாண்ட் வந்து அன்கண்ட்ரோலபிள் சொல்றாங்க. போத் ஆர்டரிங் அண்ட் டெய்லி டிமாண்ட் ஆர் அன்கண்ட்ரோலபிள் வேரியபிள்ஸ் சொல்றாங்க. இது எது ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம சிமுலேஷன் மாடல்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலே, சிமுலேட்னாலே நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு விஷயத்த ஆர்ட்டிஃபிஷியலா நம்ம உருவாக்கி பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எவ்வளோ பேர் வந்து டிக்கெட் வாங்க போறாங்க அப்படின்றத நம்ம வந்து ஆர்ட்டிஃபிஷியலா வந்து நம்ம வந்து நம்பர்ஸ் குடுத்து, இத வந்து நம்ம சிமுலேட் பண்ணி பார்ப்போம். அந்த சிமுலேஷனுக்கு ஏத்தது மாதிரி நம்ம வந்து கவுண்டர்ஸ போட்டுக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம தேவையில்லாத செலவுகள வந்து நம்மளால குறைக்க முடியும். ஸோ இப்ப இங்க என்ன பண்ண போறாங்க, ஒரு ஒரு ரீட்டெயில் அவுட்லெட்டோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைஸ் பண்றதுக்காக பார்க்க போறாங்களாம். அப்ப அதுல வந்து 2 வேரியபிள் எடுக்குறாங்க முக்கியமா. ஒண்ணு ஆர்டரிங் ரூல் ஓகேங்களா? ஆர்டரிங் ரூல் ஒண்ணு எடுத்துக்கிறாங்க. இன்னொன்னு டெய்லி டிமாண்ட் வந்து ஒண்ணு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப அப்ப இது 2 எடுக்கிறப்போ, இதுல எது வந்து கண்ட்ரோலபிளா இருக்கும், எது அன்கண்ட்ரோலபிளா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ப நீங்க ஆர்டரிங் ரூல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து டெய்லி வந்து பொருள் ஆர்டர் பண்ண போறோம். ஒரு ரீட்டெயில் அவுட்லெட்னா, சில சில கிராசரி ஐட்டம்ஸோ ஏதோ ஒண்ணு நம்ம ஆர்டர் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்டர் பண்ற ரூல் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, கண்ட்ரோலபிள் வேரியபிள். ஏன்னா எவ்வளோ ஆர்டர் பண்றோன்றத நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். அது நம்ம கையில தான் இருக்குது. ஆனா, அந்த டெய்லி டிமாண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்கண்ட்ரோலபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டெய்லி டிமாண்ட் வந்து அன்கண்ட்ரோலபிளா இருக்கும். ஆர்டரிங் ரூல் அப்படின்றது வந்து கண்ட்ரோலபிளா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சி. ஏன்னா நம்ம ஆர்டர் பண்றது நான் இஷ்டத்துக்கு 100, 500, 5, 10ன்னு என் இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணலாம். ஆனா டிமாண்ட் உள்ள கடைக்குள்ள வர்ற மக்கள வந்து நீங்க இன்னைக்கு 100 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதுதான் ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ஃபீச்சர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமுலேஷன் மாடல்ஸ். ஓகேங்களா? ஃபீச்சர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமுலேஷன் மாடல் பத்தி சொல்றாங்க. சிமுலேஷன் மாடல்ஸ் ஆர் ஜெனரலி கஸ்டம் பில்ட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ். சிமுலேஷன் மாடல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்க்காக நம்ம பில்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லீனியர் புரோகிராமிங் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? லீனியர் புரோகிராமிங் அப்படின்றது வந்து கஸ்டம் பில்ட்ன்னு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சிமுலேஷன் மாடல் மஸ்ட் ரன் ஃபார் ஃபிக்ஸட் பீரியட். இது சிமுலேஷன் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸட் பீரியட் தான் டைம் தான் ஓடணும். அப்புறம் ஓட முடியாதுன்னு சொல்றாங்க. சிமுலேஷன் கேன் பி யூஸ்ட் டு ஸ்டடி டைனமிக் சிஸ்டம்ஸ், டிஸ்டிங்விஷிங் தெம் ஃப்ரம் த மாடல்ஸ் யூஸ்டு ஃபார் ஜெனரல் ப்ராப்ளம் சால்விங். ஓகேங்களா? சிமுலேஷன் மாடல்ஸ் வந்து டைனமிக்கான சிஸ்டம்ஸ்ல வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல எது ஆன்சர்ன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எதெல்லாம் கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட், எதெல்லாம் தப்புன்னு சொல்லலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, உதாரணத்துக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப நம்ம ரயில்வே ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்ல. ரயில்வேல வந்து எத்தன எத்தன கவுண்டர் நம்ம வைக்கணும் ரயில்வேஸ்ல. டிக்கெட் இஷ்யூ பண்றாங்கன்னு சொன்னா, அங்க வந்து எத்தன கவுண்டர்ஸ் நம்ம வைக்கலாம். இத வந்து நம்ம ஒண்ணு சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். அதே மாரி இப்போ ஒரு ஏடிஎம் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அந்த ஏடிஎம்ல வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவ நம்ம வந்து கேஷ வந்து ரீஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு மாடல் வந்து நம்ம வந்து ரீஃபில் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்க சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்க சொன்னா, நம்ம என்ன பண்றோம்? கஸ்டம் பில்ட்ட தான் பண்றோம். ஏடிஎம்க்குன்னு ஒரு சிமுலேஷன் மாடல், ரயில்வேக்குன்னு ஒரு சிமுலேஷன் மாடல் அப்படிதான் வைக்கிறோமே தவிர, லீனியர் புரோகிராமிங் மாடல்ஸ் மாதிரி மொத்தமா நம்ம வைக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல சிமுலேஷன் மாடல் வந்து கஸ்டம் பில்ட்டா? ஆமா. அது வந்து கஸ்டம் பில்ட். ரயில்வே ரயில்வேக்கு கவுண்டர் போடணும்னா அதுக்கு ஒரு கஸ்டம் சிமுலேஷன் மாடல். இது ஏடிஎம்க்குன்னு சொல்லி போடணும், அங்க ஒரு கஸ்டம் சிமுலேஷன் மாடல். ஸோ இது வந்து கஸ்டம் பில்ட்டா இருக்குது. ஆமா, கஸ்டம் பில்ட்டா தான் இருக்குது. கஸ்டம் கரெக்ட். ஏ சிமுலேஷன் மாடல் மஸ்ட் ரன் ஃபார் அ ஃபிக்ஸட் ஸ்பெசிஃபைட் பீரியட். ஓகேங்களா? ஒரு சிமுலேஷன் மாடல் வந்து ஃபிக்ஸட் டைமுக்கு தான் ஓடணுமா அப்படின்னு சொன்னா கிடையாது. சிமுலேஷன் மாடல் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் ஓட்டிக்கலாம். அதுல எந்த தடையும் கிடையாது. ஸோ அதனால இது வந்து தப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து சிமுலேஷன் கேன் பி யூஸ்ட் டு ஸ்டடி டைனமிக் சிஸ்டம்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? டைனமிக் சிஸ்டம்ஸ் தான். ஏன்னா இப்ப இந்த ரயில்வேஸ எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஏடிஎம்ஸா இருந்தாலும் சரி, இது வந்து டைனமிக்கா மாறிக்கிட்டே இருக்கிற என்விரான்மென்ட் தான். ஸ்டாட்டிக்கா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஸோ டைனமிக்கா இருக்கிற என்விரான்மென்ட்ல நம்ம இத வந்து செய்ய முடியும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸோ 1ம் 3ம் கரெக்ட். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பி. Which of the following best describes a process role of an HRD professional as defined by பெரிக்ராவோ? ஓகேங்களா? பெரிக்ராவோ குடுத்திருக்கிறது படி பார்த்தீங்கன்னு சொன்னா, ப்ராசஸ் ரோல் வந்து இதுல எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேனேஜிங் ரெக்ரூட்மென்ட், பிளேஸ்மென்ட், பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மென்ட், டெவலப்பிங் டெக்னிக்கல் அண்ட் மேனேஜரியல் கம்பிட்டன்சிஸ் அமங் ஹியூமன் ரிசோர்சஸ், டிசைனிங், மெயின்டெய்னிங் த சேலரி அண்ட் காம்பன்சேஷன் ஸ்ட்ரக்சர், டயக்னோசிங் ஆர்கனைசேஷனல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கிரியேட்டிங் நெசசரி கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ் டு கோப் வித் த சேஞ்சிங் என்விரான்மென்ட். ஆன்சர் என்னன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதில பார்த்தோம்னு சொன்னா, நம்ம நார்மலா நம்மளோட ரோல்ஸ் வந்து ஒரு ஹெச்ஆர்ல பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஹையர் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுப்போம். ஓகேங்களா? அவங்கள ட்ரெயின் பண்ணுவோம். அவங்களுக்கு சேலரி குடுக்குறது. ஸோ இந்த மாரி தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா
ப்ராசஸ் ரோல பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அங்க ஹேப்பியா இருக்கிறாங்களா? ஹேப்பியா இல்லீங்களா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைய சால்வ் பண்ற ட்ரை பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ப்ராசஸ் ரோல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து டி. டயக்னைசிங் ஆர்கனைசேஷனல் ப்ராப்ளம், கிரியேட்டிங் நெசசரி கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ் டூ கோப் வித் தி சேஞ்சிங் என்விரான்மென்ட். அவங்களோட ப்ராப்ளம தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் புரொவைட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஆன்ஸர் வந்து டி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? Analyze the following scenario. An HR professional is highly skilled in technical aspects, ஓகேங்களா? But often takes personal credit for the team's success and blames subordinate for failures, ஓகேங்களா? ஒரு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்ல ஸ்கில்டா இருக்காரு. நல்ல ஸ்கில்லா இருக்கிறவர் தான். ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் வந்து பெர்சனலா தான் கிரெடிட் எடுத்துக்கணும்னு நினைப்பாரு. வந்து இந்த இந்த வெற்றிக்கு காரணம் என்னோட டீம்னு சொல்ல மாட்டாங்க. பெர்சனலா கிரெடிட் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஒருவேளை எதுவும் தப்பு நடந்துச்சுன்னு சொன்னா, அவங்களோட சப்பார்டினேட்ஸ வந்து ப்ளேம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அக்கார்டிங் டூ த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல், விச் ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி இஸ் திஸ் இண்டிவிஜுவல் லேக்கிங், ஓகேங்களா? இப்ப இந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து என்ன குவாலிட்டி வந்து அவங்க லேக்கிங்ல இருக்காங்க? என்ன குவாலிட்டி அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்டெலக்சுவல் ஹானஸ்டியா, பேஷன் ஃபார் அனானிமிட்டியா, ரிசோர்ஸ்ஃபுல்னஸா, சிஸ்டம் டெவலப்மென்ட் ஸ்கில்ஸா? ஆன்ஸர்ன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து பேஷன் ஃபார் அனானிமிட்டி தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பேஷன் ஃபார் அனானிமிட்டிய பொறுத்தவரைக்கும், அவங்க பின்னாடி இருந்து செயல்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ என்ன நல்ல ஸ்கில்ஃபுல்லா இருப்பாங்க. என்ன வெற்றி வந்துச்சுன்னு சொன்னாலும், அது வந்து அவங்க டீமுக்குன்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. அதுவே ஒரு தோல்வி வந்துச்சுன்னு சொன்னா, அத வந்து அக்செப்ட் பண்ற லெவல்ல இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து பி. இதுதான் அவருக்கு வந்து லேக்கிங்கா இருக்குது. ஓகேங்களா? In the context of transactional analysis and ego states, which of the following behavior is not associated with the adult ego state? இப்போ இது குடுத்திருக்கிறதுல எது வந்து adult ego stateல வராது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ராசஸிங் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஃபேக்ட்ஸையும் ஃபிகர்ஸையும் வச்சு தான் ப்ராசஸ் பண்றாங்க. ரேஷனல் அண்ட் அன்எமோஷனல் டிசிஷன் மேக்கிங். ப்ரீச்சிங் எத்திக்கல் பிஹேவியர் அண்ட் நர்ச்சரிங் அதர்ஸ். ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனாலிட்டிக்கல் திங்கிங். ஓகேங்களா? இப்போ இதுல எது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு அடல்ட்டோடைய ஈகோ ஸ்டேட்ல வராதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ப்ராசஸிங் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ் இது வந்து ஒரு அடல்ட் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபேக்ட்ஸ் படி தான் பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ரேஷனல் அண்ட் அன்எமோஷனல் டிசிஷன் மேக்கிங், ஓகேங்களா? அன்எமோஷனலா, ரேஷனலா தான் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ப்ராப்ளம் சால்விங், அனாலிட்டிக்கல் திங்கிங் இதுவும் உங்கள்ட்ட இருக்கும். ஆனா இந்த ப்ரீச்சிங் எத்திக்கல் பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து யாரோடதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பேரண்ட் பேரண்ட் ஈகோ ஸ்டேட்ல தான் இந்த இது வரும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? பேரண்ட் ஈகோ ஸ்டேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ப்ரீச்சிங், எத்திக்கல் பிஹேவியர் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட். A branch manager is highly admired by his staff because of his integrity and personality. ஓகேங்களா? ஒரு 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 மேனேஜர வந்து அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருக்குது. அவங்க வந்து நல்லா நேர்மையா இருக்காங்க. அவங்களோட பெர்சனாலிட்டிக்காண்டி அவங்கள ரொம்ப புடிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். The staff unconsciously tries to model their behavior after him and follows his instructions largely based on the trust and administration. ஓகேங்களா? ஸோ அவங்கள மாதிரியே மாறணுன்ற மாரி நெனைக்கிறாங்க. ஓகேங்களா? Which type of power is this manager exercising? இப்ப இதுல மேனேஜர் வந்து என்ன மாரி பவர காட்டுறாருன்னு சொல்லி கேட்கறாங்க. ரெஃபரன்ட் பவரா? லெஜிட்டிமேட் பவரா? எக்ஸ்பர்ட் பவரா? கோயசிவ் பவரா? ஆன்சர் என்னன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து ரெஃபரன்ட் பவர். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஏன்னா இவங்க வந்து நல்ல நல்ல டைப்பா தெரியிறாங்க. இவங்களுக்கு நல்ல ஒரு பெர்சனாலிட்டி இருக்கு, இன்டெகிரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு, அத பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆயி ஒரு மூவி ஸ்டார் மாதிரி இவங்களையும் காப்பி பண்ணணும்னு சொல்லி 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 நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரெஃபரன்ட் பவர் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதே லெஜிட்டிமேட் பவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு மேனேஜரா இருப்பாங்க. ஸோ அந்த மேனேஜர்ன்றது னால எனக்கு அந்த பவர் காட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து லெஜிட்டிமேட் பவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸ்பர்ட் பவர்னா ஒரு விஷயத்துல நல்ல தெளிவு இருக்கும். ஒரு விஷயத்துல நல்ல புரிதல் இருக்கும். அந்த இடத்துல அவங்க வந்து நல்ல தெளிவா இருப்பாங்க. ஸோ அத வந்து எக்ஸ்பர்ட் பவர்ன்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதே கோயசிவ் பவரா இருந்த பொறைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களோட பயத்த வச்சு ஒரு பயம் காட்டிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து லேட்டா வந்தீங்கன்னா, நான் இப்படி பண்ணிருவேன், அப்படி பண்ணிருவேன்னு சொல்லிட்டு, அவங்க ஃபியர வச்சுட்டு இவங்க வந்து ஒரு பவர் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கோயசிவ் பவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்?
A recently promoted DGM is placed in charge of a newly created digital transformation department. ஓகேங்களா. ஒரு புதுசா ப்ரமோட் ஆன டிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து போடுறாங்களாம். ஆல்தோ ஹி இஸ் டெக்னிக்கலி கம்பிட்டன்ட், ஹி இஸ் அன்ஷூர் ஆஃப் த ஸ்கோப் ஆஃப் திஸ் அத்தாரிட்டி. அவங்களோட ஸ்கோப் ஆஃப் அத்தாரிட்டி வந்து அவங்களுக்கு தெரியல. த பிரையாரிட்டீஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அண்ட் வாட் த ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எதுவுமே அவருக்கு தெரியல. ஓகேங்களா. அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன பிரையாரிட்டி இருக்குது, அவங்க அங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, எதுவுமே உங்களுக்கு தெரியல. ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் கிளாசிஃபைட் அஸ் ரோல் ஐசோலேஷன், ரிசோர்ஸ் இன்அடிக்வசி, ரோல் ஆம்பிகுவிட்டி, பர்சனல் இன்அடிக்வசி. எது ஆன்சர்ன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரோல் ஐசோலேஷனா, இன்அடிக்விட்டியா, ஆம்பிகுவிட்டியா, பர்சனல் இன்அடிக்வசியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஆன்சர் வந்து ரோல் ஆம்பிக்விட்டி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ரோல் வந்து ஆம்பிக்விட்டி. உங்களுக்கு புரியல, குழப்பமா இருக்குது. என்ன பண்ணணும்? எத பிரையாரிடைஸ் பண்ணணும்? எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரோல் ஆம்பிக்விட்டின்னு சொல்றாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதே ரிசோர்ஸ் இன்அடிக்வசின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு வந்து தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா அவருக்கு தேவையான ரிசோர்ஸஸ் வந்து நம்ம குடுக்கல. ஸோ அப்படி வர்றது பிரச்சனை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, ரிசோர்ஸ் இன்அடிக்வசில சொல்றோம். இதே பர்சனல் இன்அடிக்வசிய பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அவங்கள்ட்ட தேவையான ஸ்கில் இல்ல. ரிசோர்ஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ஆனா அவங்கள்ட்ட தேவையான ஸ்கில்ஸ் இல்ல. அது வந்து பர்சனல் இன்அடிக்வசின்னு சொல்றோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் சி. ஓகேங்களா. அண்டர் ஆடம்ஸ் ஈக்விட்டி தியரி an எம்ப்ளாயி பெர்சீவ்ஸ் இன்இக்விட்டி when. ஓகேங்களா. ஆடம்ஸ் ஈக்விட்டி தியரி படி எப்ப வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து இங்க இன்இக்விட்டி இருக்குது அப்படி சொல்லி முடிவு பண்ணுவாங்க அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. their input or outcome ratio is equal to the input or outcome ratio of the comparison other. இவங்களோட அவுட்கம் ரேஷியோ வந்து இன்னொருத்தவங்களோட ஈக்குவலா இருக்குது அப்படின்னு எடுத்துப்பாங்களா? இன்புட் ஆர் அவுட்கம் ரேஷியோ வந்து இன்னொருத்தவங்களோட ஹையராவோ இல்ல லோயராவோ இருந்துச்சுன்னு சொன்னா எடுத்துப்பாங்களா? தே ரிசீவ் எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ் ரேதர் தேன் இன்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ். அந்த டைம்ல எடுத்துப்பாங்களா? லோயர் ஆர்டர் நீட்ஸ் அண்ட் நாட் மெட் பை தி ஹையர் ஆர்டர் நீட்ஸ். லோயர் ஆர்டர் நீட்ஸ் எல்லாம் பூர்த்தி பண்ணாம இருந்துச்சுன்னா எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து என்னன்னு சொன்னா ஃபிரெண்ட்ஸ், இப்போ வந்து அ இவங்க இன்இக்விட்டி தியரி பொறுத்தவரைக்கும் இவங்க நார்மலா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஏ இருக்காருன்னு வச்சுப்போம். ஒருத்தவங்க பி இருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்லா எஃபோர்ட் போடுறாங்க. ஓகேங்களா. சூப்பரா வந்து எஃபோர்ட் போடுறாங்க. ரொம்ப நேரம் வந்து டைம் எடுத்து ஒர்க் பண்றாங்க. அப்படி பண்றாங்க. அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு அவுட்புட். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ் அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்றப்போ, இந்த பின்றவங்க வந்து அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடல. பெரிய லெவல்ல எஃபோர்ட்டும் பெரிய லெவல்ல இல்ல. டைமும் பெருசா செலவு குடுத்து அவங்க எதுவுமே பண்ணல. ஆனா இவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒய் அமௌண்ட் நல்ல ஹியூஜா ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்ப என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்இக்விட்டி இருக்குதுன்றத ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அது இவங்களுக்கு கம்மியா குடுத்தாலும் ஒரு இன்இக்விட்டி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஜாஸ்தியா குடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து ஒரு இன்இக்விட்டி இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். எப்ப இது 2 சேமா இருக்குதோ, அப்போ வந்து அவங்க ஈக்விட்டி இருக்குதுன்னு நினைப்பாங்க. இந்த ஏ குடுத்துருக்காங்கல்ல, ஏ வந்து ஈக்விட்டிக்கு குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பி தான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். எது வந்து இன்ஈக்விட்டிய கிரியேட் பண்ணுதுன்னு சொன்னா, ஆன்சர் வந்து பி. எது ஈக்விட்டிய கிரியேட் பண்ணும்னு சொன்னா, ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். A private sector bank allows its employees to structure their own salary package within a ஃபிக்ஸட் காஸ்ட் டு கம்பெனி. ஓகேங்களா. ஒரு ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, க அவங்களோட சேலரி பேக்கேஜ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களே ஸ்ட்ரக்சர் பண்ண சொல்லிட்டாங்க. உங்களோட சேலரி பேக்கேஜ உங்களுக்கு ஏத்த மாரி நீங்களே பேசிக் பே எவ்வளவு, ஹெச்ஆர் அலவன்ஸ் எவ்வளவு, அ ஃபியூயல் அலவன்ஸ் எவ்வளோ அதெல்லாம் நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆனா காஸ்ட் டு கம்பெனிக்கு வந்து இவ்வளோ தான் வந்திருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. மொத்தமா இவ்வளோ தான். இப்போ 500 ரூ. 50,000 ரூ. 80,000 ரூ. 1,00,000 அப்படின்னு சொன்னா, ஒரு 1,00,000 அப்படின்னு சொன்னா, அந்த 1,00,000க்குள்ள ஸ்ட்ரக்சர் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ம். ஸோ இதனால என்ன ஆகுது, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஏதாவது கிடைக்கிறதுக்காண்டி அதுக்கேத்த மாரி நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. An employee can choose how much to allocate to the basic pay, house rent allowance and other benefits to maximize the tax efficiency and suit personal requirements. This flexible compensation structure is technically known as. ஓகேங்களா. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் குடுத்தாங்கன்னு சொன்னா, இத வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. வேரியபிள் பே மாடல்ங்களா? கேஃபேட்டீரியா ஆர் மெனு ஆப்ஷன்ங்களா? ஃபேக்டர் கம்பேரிசன் அப்ரோச்சா? இல்ல லிவிங் வேஜ் ஸ்ட்ரக்சருங்களா? ஆன்சர் சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஆன்சர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து கேஃபிட்டேரியா ஆர் மெனு ஆப்ஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கேஃபிட்டேரியா ஆர் மெனு ஆப்ஷன்ல தான் அந்த எம்ப்ளாயீஸ்க்கே வந்து நம்ம வந்து ஆப்ஷன் குடுத்துடுறோம். இதே வேரியபிள் பேய பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு இன்சென்டிவ் பேஸ்டு பே. எவ்வளோ எவ்வளோ எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒர்க் பண்றீங்களோ, எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கேத்த மாரி நம்ம குடுக்குறத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வேரியபிள் பே மாடல்ல சொல்றோம். இதுவே லிவிங் வேஜ் ஸ்ட்ரக்சர பொறுத்தவரைக்கும்னா, மினிமமா வாழ்றதுக்கு எவ்வளவு சேலரி தேவைப்படுது. ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத்திங் இதுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளோ தேவைப்படுது. ஸோ அதுக்கேத்த மாரி சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, லிவிங் வேஜ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதே ஃபேக்டர் கம்பேரிசனை பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஃபேக்டர்ஸ பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சேலரிஸ் வந்து புரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபேக்டர் கம்பேரிசன் அப்ரோச்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? In the context of race program at Kotak, which is designed for the sales force. ஓகேங்களா? கோடாக்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரேஸ்ன்ற ஒரு ப்ரோகிராம் வந்து கனெக்ட் பண்றாங்க. யாருக்காக? சேல்ஸ் ஃபோர்ஸ்க்காக கனெக்ட் பண்றாங்களாம். இந்த அக்ரானிம் வந்து எத ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொன்னா, ரெகக்னிஷன் அண்ட் கெரியர் என்ஹான்ஸ்மென்ட்டா. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ரெகக்னிஷன் அண்ட் கெரியர் என்ஹான்ஸ்மென்ட்டா. திஸ் ப்ரோகிராம் ஆப்பரேட்ஸ் ஆன் 4 பேசிக் பிரின்சிபிள்ஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு 4 பேசிக் பிரின்சிபிள்ஸ் குடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் தீஸ் 4 பிரின்சிபிள்ஸ். இதுல குடுத்துருக்கிறதுல எது வந்து அவங்க 4 பிரின்சிபிள்ஸ்ல ஒண்ணுல வராதுன்னு கேட்கறாங்க. பேஷன் டூ பெர்ஃபார்ம், pride in belonging to a winning team, power to influence decisions, ப்ராஸ்பெரிட்டி இன் லைஃப் த்ரூ ரிவார்ட்ஸ். ஆன்சர் என்னன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 4 பிரின்சிபிள் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த 4 பிரின்சிபிள்ஸ்ல பேஷன் டூ பெர்ஃபார்ம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு பிரின்சிபிளா தான் குடுத்துருக்காங்க. அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்குன்ட்டு ஒரு பேஷன் வச்சிருக்காங்க. ஸோ அது கரெக்ட் தான். பிரைட் இன் பிலாங்கிங் டு த வின்னிங் டீம். கோடாக் டீம்ல இருக்கிறோம். ஸோ நம்ம இந்த ஒரு வின்னிங் டீம்ல இருக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒரு பிரைட் அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி ஒரு பிரின்சிபிள் குடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து கரெக்ட் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவர் டூ இன்ஃப்ளூயன்ஸ் டிசிஷன்ஸ் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது வந்து பவர் டூ இன்ஃப்ளூயன்ஸ் டிசிஷன் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வெறுமன பவர் தான். ஓகேங்களா? வெறுமன பவர் தான் சொல்றாங்க. எதுக்காக பவரு? அவங்க நெனச்ச அளவுக்கு ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னா, அவங்க நல்லா நெனைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து சம்பாதிச்சுக்கிறதுக்கு பவர் இருக்குது. அப்படின்றத அந்த பவர்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதே மாரி ப்ராஸ்பெரிட்டி இன் லைஃப் த்ரூ ரிவார்ட்ஸ பொறுத்தவரைக்கும், ரிவார்ட்ஸ் நெறைய எடுத்து அவங்க ப்ராஸ்பரிட்டியோட இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆட் ஒன்ன்னு பார்க்குறப்போ சி தான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஆட் ஒன் அவுட் ரிகார்டிங் தி ரெக்கமெண்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் மேனேஜிங் ஆவரேஜ் பெர்ஃபார்மர்ஸ். ஓகேங்களா? ஆவரேஜ் பெர்ஃபார்மர்ஸ் வந்து இருக்காங்களாம். ஸோ அவங்கள வந்து எப்படி மேனேஜ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றது, ஒரு ஆட் ஒன் அவுட் மட்டும் எடுக்க சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? எல்லாமே இங்க குடுத்திருக்க 4 ஸ்டேட்மெண்ட்ல 1 மட்டும் தப்பா குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எதுன்னு கேட்கறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் தே பெர்சனலி டிஃபைன் சக்சஸ். ஓகேங்களா? இக்னோர் தெம் கம்ப்ளீட்லி அஸ் தே டூ நாட் கன்ட்ரிபியூட். மொத்தமா அவங்கள இக்னோர் பண்ணி விட்டுருங்க. மூவ் தெம் டூ எ நியூ ரோல். புதுசா ஒரு ரோலுக்கு மாத்தி விட்டு பாருங்க. அடாப்ட் த கோல்டன் ரூல். அப்ரிஷியேட் இன் பப்ளிக், கிரிட்டிசைஸ் இன் பிரைவேட். அவங்கள அப்ரிஷியேட் பண்றதா இருந்தா பப்ளிக்ல பண்ணுங்க. கிரிட்டிசைஸ் பண்றதா இருந்தா பிரைவேட்டா பண்ணுங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம இதுல பார்த்தோம்னா, அதாவது ஆவரேஜா ஒர்க் பண்றவங்கள நம்ம எப்படி மேனேஜ் பண்றது? அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ஆவரேஜா ஒர்க் பண்றவங்க எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி தூர போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஆவரேஜா வேலை பார்க்குறவங்களே எனக்கு வேண்டாம் அப்படின்ற நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னா, நம்ம கம்பெனி எதுவுமே ரன் பண்ண முடியாது. ஏன்னா ஆவரேஜா இருக்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்கள வச்சு தான் நமக்கு மொத்தமா கம்பெனி வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் தூக்கிட்டு தான் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா, நம்ம இங்க ஒர்க் பண்றதுக்கு நமக்கு சஃபிஷியன்ட்டா ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ இதுல ஆடா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆன்சர் வந்து பி தான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இக்னோர் தெம் கம்ப்ளீட்லின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. இங்க என்ன சொல்றாங்க? என்னெல்லாம் வழிமுறைகள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பி தான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆவரேஜா இருக்கிறவங்கள தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. இவங்க என்னெல்லாம் வழிமுறைகள் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சக்சஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. சிலர் பணம் தான் சக்சஸ்ன்னு வச்சிருப்பாங்க. சிலருக்கு வந்து எனக்கு லைஃப், எனக்கு ஃபேமிலி கூட இருக்கிறது சக்சஸ்ன்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு என்ன சக்சஸ்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு, அத வச்சு மோட்டிவேட் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்க்குறாங்க 1. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இங்க இந்த வேலைய விட்டுட்டு இன்னொரு ரோல்ல போட்டு பார்ப்போம். அப்ப அதுல போட்டாங்கன்னு சொன்னா, ஒரு வேள அவங்களுக்கு ஸ்கில்ஸ வந்து நல்லா யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்ப அப்படி போட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னொன்னு வந்து பப்ளிக்கா திட்டாதீங்க. அ பப்ளிக்கா பிரைஸ் பண்ணுங்க. பிரைவேட்டா கிரிட்டிசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? A candidate in an interview is asked the following question. Describe a specific situation where you had to deal with difficult client. What was the task?
வாட் ஆக்ஷன் டிட் யூ டேக் அண்ட் வாட் வாஸ் த ரிசல்ட்? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒண்ணு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இது ஒரு சிட்யூவேஷன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிட்யூவேஷன்ல ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிட்யூவேஷன நீங்க ஹேண்டில் பண்ணத பத்தி சொல்லுங்க. அது என்ன டாஸ்க்கா இருந்துச்சு? அத நீங்க எப்படி சால்வ் பண்ணீங்க? எப்படி ரிசல்ட் வந்துச்சு? இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திஸ் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் டெக்னிக் அண்ட் வாட் இஸ் த அண்டர்லையிங் ப்ரிமைஸ். ஓகேங்களா? இது வந்து என்ன மாதிரியான ஒரு டெக்னிக்ன்னு சொல்லி கேட்குறாங்க இன்டர்வியூல. இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூவா? பிஹேவியரல் ஈவென்ட் இன்டர்வியூவா? சிட்யூவேஷனல் இன்டர்வியூவா? 360 டிகிரி ஃபீட்பேக்குங்களா? ஆன்ஸர் எதுவும் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஆன்ஸர் என்னன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து பிஹேவியரல் ஈவென்ட் இன்டர்வியூன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? என்னன்னு சொன்னா, அவங்களோட பாஸ்ட்ல இந்த மாரி ஒரு பிரச்சனைய எப்படி அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அத வச்சு இவங்க வந்து சூட்டபிளா இருப்பாங்களா அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு சொல்றாங்க. அதான் வந்து பிஹேவியரல் ஈவென்ட் இன்டர்வியூன்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் இவங்களே குடுத்துருக்காங்களே, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. பிரஷர்ல வந்து எப்படி எமோஷனலா ஸ்டேபிளா இருக்காங்க அப்படின்றத பார்க்குறது தான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. இந்த இடத்துல ஆன்ஸர் வந்து பி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆன்ஸர் வந்து பி. மற்றது வந்து ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ வந்து ஒரு பிரஷர்ல எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. சிச்சுவேஷன் இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஹைப்போதெட்டிக்கலா குடுத்துருவாங்க. சிச்சுவேஷன்ஸ் குடுத்துட்டு, அத வச்சுட்டு அவங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. 360 டிகிரி ஃபீட்பேக்க பொறுத்தவரைக்கும், அவங்களோட ஹையர் அத்தாரிட்டீஸ் அவங்க கூட ஒர்க் பண்றவங்க. ஸோ இந்த மாதிரிலாம் குடுக்குற இன்புட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஒரு ஃபீட்பேக் குடுக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 360 டிகிரி டிகிரி ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இந்த இடத்துல ஆன்ஸர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்ஸர் பி. In the context of role conflict, a digital equipment operator who is simultaneously expected to be a டீம் லீடர் மே ஃபேஸ் கான்ஃப்ளிக்டிங் டிமாண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்னன்னு சொன்னா, ஒரு டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் ஆப்பரேட் பண்றவர் ஒருத்தரு, அவர் வந்து சைமல்டேனியஸா எப்படியும் இருக்காராம், டீம் லீடராவும் இருக்காராம். அப்போ அவருக்கு வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து வரும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. கான்ஃப்ளிக்டிங் டிமாண்ட்ஸ். இஃப் த கான்ஃப்ளிக்ட் அரைசஸ் ஸ்பெஸ் specifically from contradictory expectations about how one specific rule should be played. ஓகேங்களா? வாட் இஸ் a ஸ்பெசிஃபிக் டைப் கால்டு. ஓகேங்களா? இப்போ வந்து ஒருத்தர் வந்து டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் ஆப்பரேட்டரா இருக்காராம். அதே நேரத்தில டீம் லீடராவும் இருக்காராம். அப்போ அவருக்கு வந்து சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது என்ன மாரி சிக்கல் வரும்? என்ன மாரி கான்ஃப்ளிக்ட் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இன்டர் ரோல் கான்ஃப்ளிக்ட்டா? பெர்சனல் ரோல் கான்ஃப்ளிக்ட்டா? இன்ட்ரா ரோல் கான்ஃப்ளிக்ட்டா? அப்ரோச் கான்ஃப்ளிக்ட்டா? இதான் ஆன்ஸர்ன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஆன்சர் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து இன்ட்ரா ரோல் கான்ஃப்ளிக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து உள்ளுக்குள்ள. ஓகேங்களா? உள்ளுக்குள்ள இவங்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு டிஜிட்டல் ஆப்பரேட்டரா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் வந்து ஸ்ட்ரிக்ட்டா டீம் லீடரா இருக்கணும். ஓகேங்களா? ஸ்ட்ரிக்ட்டா டீம் லீடரா இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு பக்கம் ஸ்ட்ரிக்ட்டா டீம் லீடராவும் இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கணும். இது 2யும் அவங்களால எப்படி பண்றது அப்படின்றதுல வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்ட்ரா ரோல் கான்ஃப்ளிக்ட்ல வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இதே இன்டர் ரோல் கான்ஃப்ளிக்ட்ட பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தவங்க வந்து இந்த இடத்துல ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சி. இப்ப இன்டர் ரோல் கான்ஃப்ளிக்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒருத்தவங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பாவா இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, மேனேஜரா இருக்கிறாங்க. ஓகேங்களா? மேனேஜரா இருக்காங்க. ஸோ அப்ப இப்ப மேனேஜரா இருந்து அவங்க லேட் நைட் உட்கார்ந்திருந்து வேலை பார்க்கணுன்றது ஒரு கான்செப்ட் இருக்கும். இன்னொரு பக்கம் மேனேஜரா இருந்து லேட் நைட் வேலை பார்க்கணும். இன்னொரு பக்கம் ஃபாதரா இருந்து வீட்ல வந்து குடும்பத்தோடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதுல வர கான்ஃப்ளிக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்டர் ரோல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெர்சனல் லோன் கான்ஃப்ளிக்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு பெர்சன் இருக்காங்கன்னு சொன்னா, அவங்கள்ட்ட வந்து அ நீ ஒ ஒ ஒரு ப்ராடக்ட்ட குடுக்குறாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து இவருக்கு வந்து நல்ல ப்ராடக்ட்டா தெரியல. ஆனாலும் மேனேஜ்மென்ட்லேருந்து நீங்க செல் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றப்போ, அதுல வர ஒரு கான்ஃப்ளிக்ட்ட தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பெர்சனல் ரோல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இது அப்ரோச் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, 2 விஷயம் வருது. 2 விஷயமே உங்களுக்கு புடிச்சிருக்குது. ஆனா இதுல ஏதாவது ஒண்ண செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாரி வர்றது தான் அப்ரோச் கான்ஃப்ளிக்ட் சொல்றாங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்து இந்த இடத்துல சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஐடென்டிஃபை த கேட்டகரி ஆஃப் பாரோவர் தட் இஸ் நாட் கிளாசிஃபைட் அண்டர் வீக்கர் செக்ஷன். ஓகேங்களா? இதுல எது வந்து வீக்கர் செக்ஷன்ல வராது. பிரையாரிட்டி செக்டர் லெண்டிங் ஃப்ரேம்வொர்க்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில யாரெல்லாம் வீக்கர் செக்ஷன்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்து வீக்கர் செக்ஷன்ல வருவாங்க. ஓகேங்களா? அதே மாரி டிஸ்ட்ரெஸ்ட் பெர்சன் யாரோ ஒருத்தவங்க ரூ. 1,00,000 வரைக்கும் வாங்கி அவங்க ரீபே பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எதில வருவாங்கன்னு சொன்னா, வீக்கர் செக்ஷன்ல வருவாங்க. ஓகேங்களா? அதே மாரி நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதில வந்து பெனிஃபிஷியரியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள வந்து வீக்கர் செக்ஷன்ல சேர்த்துப்பாங்க. ஆனா ஸ்டார்ட் அப்ஸ் ரிசீவிங் லோன்ஸ் ஃபார் அப் டூ 50 க்ரோர்ஸ் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து கிடையாது. ஸோ ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து டி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எ பேங்க் கிரெடிட் ஆஃபீசர் இஸ் ரிவியூயிங் எ லோன் ப்ரொபோசல். ஓகேங்களா? ஒரு பேங்க் கிரெடிட் ஆஃபீசர் வந்து ஒரு லோன் ப்ரொபோசல ரிவ்யூ பண்றாங்களாம். த ப்ராஜெக்ட் ஷோஸ் எக்ஸலன்ட் பொட்டன்ஷியல் ஃபார் ஹை ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பரான ப்ராஜெக்ட்டா இருக்குது. த பாரோவர் ஹாஸ் ஆஃபர்ட் அ ஃபேக்டரி பில்டிங் அஸ் அ கொலாட்டரல். நல்ல ப்ராஜெக்ட்டாவும் இருக்குது. அந்த பாரோவர் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஃபேக்டரி பில்டிங்க வந்து கொலாட்டரலா குடுக்குறதுக்கும் தயாரா இருக்கிறாரு. ஹவெவர் த ஃபேக்டரி இஸ் லொகேட்டட் இன் அ ரிமோட் லிட்டிகேஷன் ப்ரோன் ஏரியா வேர் ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஃப்ரோசன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆனா அவர் ஃபேக்டரி குடுக்குற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு லிட்டிகேஷன் ப்ரோன் ஸோனா இருக்குது. இங்க நம்ம வந்து அந்த இடத்த விக்கிறது, வாங்குறது விஷயம்னு சொல்றாங்க. விச் ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல் ஆஃப் கிரெடிட் இஸ் த ஆஃபீசர் பிரைமரிலி கன்சர்ன்ட். ஓகேங்களா? இப்ப நம்ம பிரின்சிபிள்ஸ் இருக்குதுங்களா? கிரெடிட் பிரின்சிபிள்ஸ்ல. இதுல எந்த பிரின்சிபல் வந்து இப்ப வந்து ஒரு கன்சர்னா வருது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பிரின்சிபல் ஆஃப் டைவர்சிஃபிகேஷனா? பிரின்சிபல் ஆஃப் பர்ப்பஸா? பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லிக்விடிட்டியா? பிரின்சிபல் ஆஃப் ரிஸ்க் ஸ்ப்ரெட்டா? ஆன்ஸர் என்னன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஆன்ஸர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சிபிள் ஆஃப் லிக்விடிட்டி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? பிரின்சிபிள் ஆஃப் லிக்விடிட்டி. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த லோன நம்ம குடுத்துட்டோம். ஆனா அந்த லோன குடுத்ததுக்கப்புறம், ஒருவேள அவர் லோன கெட்டாம போயிட்டாரு அப்படின்னு சொன்னா, அந்த பணத்த நம்ம திரும்ப வாங்குறதுக்கு அந்த 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 கொலாட்டரல நம்ம விக்க ட்ரை பண்ணுவோம். அப்ப விக்க ட்ரை பண்றப்போ, அது விக்கல அப்படின்னு சொன்னா, அதுதான் நமக்கு நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வரும். நம்ம அந்த லிக்விடிட்டி வந்து கிடைக்காது. அந்த கேஷ் வந்து நமக்கு திரும்ப கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? A bank uses total outside liability to adjusted tangible net worth ரேஷியோ டு அசஸ் சால்வன்சி. ஓகேங்களா? ஒரு பேங்க் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அதில் சால்வன்சி அசஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இவங்க சால்வென்ட்டா இருக்காங்களா? நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்களா? அப்படின்னு சொல்றத அசஸ் பண்ண போறாங்களாம். எப்படி அசஸ் பண்ண போறாங்களாம்? அவங்களோட டோட்டல் லையபிலிட்டி தெரிஞ்சுக்க போறாங்க. அட்ஜஸ்டட் டு டான்ஜிபிள் நெட் ஒர்த். ஓகேங்களா? அவங்களோட நெட் ஒர்த்த பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த நெட் ஒர்த்த பார்த்துக்கிட்டு, இந்த நெட் ஒர்த்த வச்சு இந்த லையபிலிட்டி வந்து சால்வன்சில தான் இருக்குதா? அப்படின்றத தெரிஞ்சுக்க போறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாலே, அவங்க நல்ல பொசிஷன்ல தான் நெட் ஒர்த் பார்க்குறாங்க. நெட் ஒர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 5,000 கோடி இருக்குது. லயபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 1000 கோடி தான் இருக்குது அப்படின்றப்போ பரவால்ல. அப்ப நல்லா தானே இருக்காங்கன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்ப இங்க இது இது வந்து ஒரு 5,000 கோடி இருக்குது. 500 கோடி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மொத்தத்துக்கு 1 கோடி தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில லயபிலிட்டி வந்து கம்மியா தான் இருக்கு. அப்ப நல்ல நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இப்ப இத கால்குலேட் இப்போ இத தெரிஞ்சுக்க பார்க்குறாங்களாம். அப்ப தெரிஞ்சுக்க பார்க்கிறப்போ, வென் கால்குலேட்டிங் அட்ஜஸ்டட் டான்ஜிபிள் நெட் ஒர்த். ஓகேங்களா? கால்குலேட்டிங் அட்ஜஸ்டட் டான்ஜிபிள் நெட் ஒர்த்த கால்குலேட் பண்றப்போ, விச் ஆஃப் த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இஸ் ரிக்வயர்ட் அஸ் பெர் த கன்சர்வேட்டிவ் பேங்கிங் பிராக்டிஸ். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து இந்த 2 சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இதுல வந்து அட்ஜஸ்டட் டான்ஜிபிள் நெட் ஒர்த்த வந்து கண்டுபிடிக்கிறப்போ, என்ன பிராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆட் ரீவேல்யூவேஷன் ரிசர்வ்ஸ் டூ த டான்ஜிபிள் நெட் ஒர்த். ரீவேல்யூவேஷன் ரிசர்வ்ஸ் வந்து டான்ஜிபிள் நெட் ஒர்த் கூட நம்ம சேர்த்துக்கணும். டிடெக்ட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கிவன் டு குரூப் ஆர் அசோசியேட் கம்பெனிஸ் ஃப்ரம் டான்ஜிபிள் நெட் ஒர்த். ஓகேங்களா? நம்ம குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கோ இல்ல அசோசியேட் கம்பெனிஸ்க்கோ லோன்ஸ் குடுத்திருந்தாங்கன்னு சொன்னா, அத அந்த டான்ஜிபிள் நெட் ஒர்த்லருந்து கழிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் டூ த நெட் ஒர்த். இன்டான்ஜிபிள் அசெட்ஸ வந்து நெட் ஒர்த் கூட ஆட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. டிடெக்ட் ஷார்ட் டெர்ம் பாரோயிங்ஸ் ஃப்ரம் த நெட் ஒர்த். ஷார்ட் டெர்ம் பாரோயிங்ஸ வந்து நெட் ஒர்த்லருந்து கழிச்சுக்கணும்னு சொல்றாங்க. ஆன்ஸர் என்னன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ இதுல நம்ம இத தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப ஃபர்ஸ்ட்டு நெட் ஒர்த்ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிரெண்ட்ஸ். நெட் ஒர்த்ன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சாரி ஃபிரெண்ட்ஸ். இப்ப நெட் ஒர்த்ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெட் ஒர்த்ன்னு சொல்றப்போ ஒரு ரூ. 100,00,00,000 இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். நெட் ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 100 க்ரோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ டான்ஜிபிள் நெட் ஒர்த் அப்படின்னு சொல்லி வராங்கன்னு சொன்னா, என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, டான்ஜிபிள் நெட் ஒர்த்ன்னா
இப்ப நம்ம கஸ்டமர் வந்து குடுக்குறப்ப நெட் ஒர்த்ல என்னலாம் சேர்த்து குடுத்துருவாரு. அதாவது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அம் குட்வில் இருக்குது. எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. எங்க பிராண்டுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. ஸோ, அதனால அதுக்கு வந்து ஒரு ரூ. 10,00,000 போடுறேன். அதுக்கு ஒரு நான் பேட்டன்ட் ரைட்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு ரூ. 20,00,000 போடுறேன்றத சேர்த்து வச்சிருப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு குட்வில் இருக்குது அப்படின்னு சொல்லி, குட்வில்க்கு வந்து ஒரு ரூ. 10,00,000 போட்டு வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 10,00,000 போட்டு வச்சிருக்காருன்னு சொன்னா, அது நெட் ஒர்த்ல அந்த கணக்குல காட்டியிருப்பாரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டான்ஜிபிள் நெட் ஒர்த்தா இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா உங்களோட குட்வில்ல நான் விக்க முடியாது. அப்போ அந்த குட்வில்ல நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100,00,00,000லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா 10,00,000 கழிச்சிருவாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். அந்த 100,00,00,000லேருந்து ரூ. 10,00,000 கழிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டான்ஜிபிள் நெட் ஒர்த்த வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து அட்ஜஸ்டட் டான்ஜிபிள் நெட் ஒர்த்த பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து எங்கேயாவது இந்த லோன்ஸ் இல்லன்னா அட்வான்ஸ் வந்து இந்த குரூப் அசோசியேட் கம்பெனிஸ்க்கு வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அவங்களோட குரூப் அசோசியேட் கம்பெனிஸ்க்கு லோன்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த லோனே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த நெட்வொர்க்ல போட்டிருப்பாங்க. ஏன்னா, அது எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நெட்வொர்க்ல போட்டிருப்பாங்க. ஸோ, நம்ம என்ன பண்ணணும், ஸோ அந்த நெட்வொர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து டிடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ ஒரு 50,00,000 60,00,000 அவங்களுக்கு குடுத்துருக்காங்கன்னு சொன்னா, அதையும் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணா தான் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா, அட்ஜஸ்டட் டான்ஜிபிள் நெட் ஒர்த் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ, இந்த இடத்துல வந்து ஆன்ஸர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். ஆன்ஸர் வந்து பி. அந்த அதையும் நம்ம கழிக்கணும். லோன்ஸ் வந்து அசோசியேட் கம்பெனிஸ்லாம் குடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அப்பதான் நமக்கு வந்து ஒரிஜினலான அட்ஜஸ்டட் டான்ஜிபிள் நெட் ஒர்த் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லன்னா இந்த நெட் ஒர்த்த நம்ம எடுத்தோம்னு சொன்னா, அதுக்குள்ள தான் அவர் குட்வில்லையும் போட்டு வச்சிருப்பாரு. அதுக்குள்ள தான் அவர் அசோசியேட் கம்பெனிக்கு லோன் குடுத்ததெல்லாம் போட்டு வச்சிருப்பாரு. ஸோ, அப்ப அத எடுத்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு லோன் குடுக்க முடியாது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ, ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ரிகார்டிங் எக்ஸ்போர்ட் ஃபேக்டரிங் ஆன் நான் ரீகோர்ஸ் பேசிஸ் ஓகேங்களா? நான் ரீகோர்ஸ் பேசிஸ்ல ஒரு எக்ஸ்போர்ட் ஃபேக்டரிங்க பத்தி பேசுறாங்க. நான் ரீகோர்ஸ்னா என்ன என்ன அர்த்தம்? குடுத்துட்டா அ அவங்களுக்கு வந்து ஒரு பில்ல டிஸ்கவுண்ட் பண்ணி ஒருத்தவங்க குடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில, திரும்ப எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா, அத வந்து மாத்திக்க முடியாது. அதான் வந்து என்ன சொல்றோம்ன்னு சொன்னா, நான் ரீகோர்ஸ் பேசிஸ்ல சொல்றாங்க. ஆத்தரைஸ்ட் டீலர் பேங்க்ஸ் ஆர் பெர்மிட்டட் டு ஃபேக்டர் எக்ஸ்போர்ட் ரிசீவபிள்ஸ் சப்ஜெக்ட் டு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? சப்ஜெக்ட் டு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் factor for credit valuation and கலெக்ஷன் ஓகேங்களா. இந்த ஏடி பேங்க் இருக்காங்களா, ஆத்தரைஸ்ட் டீலர் வந்து ஒரு இம்போர்ட் ஃபேக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு அக்ரீமெண்ட் வச்சுக்கணும். ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுக்கிட்டு, அந்த கிரெடிட்ட வந்து இவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. 1 தி எக்ஸ்போர்ட்டர் மஸ்ட் அப்டெயின் பிரையர் அப்ரூவல் ஃப்ரம் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க்ல இருந்து ஒரு அப்ரூவல் வாங்கணும்னு சொல்றாங்க. இன்வாய்ஸ் ஷுட் பியர் எ நோட்டேஷன் தட் தி இம்போர்ட்டர் மஸ்ட் மேக் பேமெண்ட் டு தி இம்போர்ட் ஃபேக்டர். ஓகேங்களா. முன்னாடி என்னன்னா அந்த இம்போர்ட்டர் வந்து டைரக்ட்டா அந்த எக்ஸ்போர்ட்டர்ட்ட பே பண்ணுவாரு. இப்ப என்ன சொல்றாங்க, எக்ஸ்போர்ட்டர்ட்ட பே பண்ணக்கூடாது. ஒரு நொட்டேஷனோட வரணும். ஏன்னா, பேங்க்குக்கு தான் அந்த பேமெண்ட் வரணும் அப்படின்றதுனால, ஏன்னா இங்க ஒரு ஃபேக்டரிங் விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஃபேக்டரிங் விஷயம் நடந்துட்டு இருக்குதுன்றதுனால, அந்த பேமெண்ட் வந்து பேங்க்குக்கு தான் வரணும்ன்றது ஒரு இது இருக்கணும்னு சொல்றாங்க. தி ஏடி பேங்க் மஸ்ட் டிட்டர்மைன் த வொர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மென்ட் ஆஃப் த கிளையன்ட். ஓகேங்களா? இந்த 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 அக்ரீமென்ட்க்கு போறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்போர்ட்டரோட வொர்க்கிங் கேபிட்டல் லிமிட்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதையும் தெரிஞ்சுட்டு தான் உள்ள போணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல எது வந்து ஆடா இருக்குதுன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா, என்ன இருக்குது? ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருக்கிறாரு. ஓகேங்களா? ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? ஒரு ஏடி பேங்க், ஆத்தரைஸ்ட் டீலர் பேங்க். ஓகேங்களா? ஆத்தரைஸ்ட் டீலர் பேங்க்ன்றவங்க வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுல நமக்கு கரன்சிய மாத்தி குடுக்குறதுக்கு ஆத்தரைஸ்ட் வந்து இவங்க தான். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆத்தரைஸ்ட் டீலர் பேங்க் கிட்ட போறாரு. போயிட்டு எக்ஸ்போர்ட் ஃபேக்டரிங் அதாவது என்னன்னா, இவங்க வந்து ஒருத்தருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாரு. ஒருத்தருக்கு வேற ஒரு கண்ட்ரில இப்ப ஜெர்மனில ஒருத்தர் இருக்காரு சொன்னா, அவருக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருவாரு. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னா, இவருக்கு வந்து பணம் கிடைக்காது. ஓகேங்களா? பணம் உடனடியே கிடைக்காது. அவங்க கிரெடிட்ல தான் வாங்குறேன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? அதுவரைக்கும் அவங்களோட வேலையெல்லாம் முடங்கி போகும். அப்ப என்ன பண்றோம்? நம்ம ஒரு ஏடி பேங்க் மூலியமா இந்த ஒரு ஏடி பேங்க்க வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஃபேக்டராட்ட வச்சு, நம்ம ஜெர்மனிலேருந்து இவங்கள்ட்ட நம்ம வந்து உங்கள்ட்ட பேமெண்ட்ட வாங்கிக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம். ஓகேங்களா? எனக்கு இப்போதைக்கு என்னோட பில்ல செட்டில் பண்ணி குடுத்துருங்க. நீங்க அதுக்கப்புறமா ஜெர்மனில அந்த கஸ்டமர்ட்ட இருந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றோம். அப்ப இவங்க எக்ஸ்போர்ட் ஃபேக்டரா இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு இம்போர்ட் ஃபேக்டர் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அங்க ஒரு இம்போர்ட் ஃபேக்டர் வச்சிருப்பாங்க. அந்த இம்போர்ட் ஃபேக்டர் வந்து இந்த ஜெர்மனில இருக்க கஸ்டமர பத்தி சொல்லிருவாங்க. ஓகே இவங்கள நம்பி நம்ம குடுக்கலாமா, பண்ணலாமா அப்படின்றத. ஸோ அவங்கள அத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம உள்ளவே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து இந்த இன்வாய்ஸ் ஷுட் பியர் எ நோட்டேஷன் தட் த இம்போர்ட்டர் மஸ்ட் மேக் பேமெண்ட். ஓகேங்களா? இப்ப இந்த ஜெர்மனில இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு, டைரக்ட்டா அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு பணத்த குடுத்துறக்கூடாது. ஏன்னா, ஏடி பேங்க் நம்ம பேங்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எக்ஸ்போர்ட்டருக்கு பணத்த குடுத்துருச்சு. ஸோ அப்படின்றப்போ
ஜெர்மனிலேருந்து பணம் வரும்போது அது வந்து பேங்க்குக்கு தான் வரணும். ஸோ அந்த நொட்டேஷன் வந்து இன்வாய்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அது மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ சியும் வந்து கரெக்ட். அதே மாரி ஏடி பேங்க் மஸ்ட் டிட்டர்மைன் த ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மென்ட். ஓகேங்களா? இந்த எக்ஸ்போர்ட்டோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மென்ட் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருந்திருக்கணும். அத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து சர்வீஸ் குடுக்குறதுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பி. பி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆட் ஒன் அவுட். அத பார்த்ததுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் அந்த இது செய்யணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்பிஐ கிட்ட நம்ம எல்லாத்துக்கும் போறதில்ல. ஓகேங்களா? ஸோ அது வந்து தப்பு. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? Which of the following companies represents the best fit for eligibility to issue commercial paper? ஓகேங்களா? இப்ப எந்த கம்பெனி வந்து கமர்ஷியல் பேப்பர் குடுக்குறதுக்கு தகுதியானவங்களா இருக்கிறாங்க? ஆர்பிஐ உடைய கைட்லைன்ஸ் படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? கம்பெனி ஏ நெட் வொர்த் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 3 crores சாங்ஷன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட்டா, ஸ்டாண்டர்ட் அசெட் ரேட்டிங் வந்து A2. கம்பெனி பி நெட் வொர்த் 5 crores நோ பேங்கிங் ஃபினான்ஸ் அவைல்டு, ஸ்டாண்டர்ட் அசெட் ரேட்டிங் A3. கம்பெனி சி நெட் வொர்த் 10 crores சாங்ஷன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட், ஸ்டாண்டர்ட் அசெட் ரேட்டிங் A3. கம்பெனி டி நெட் ஒர்த் 6 crores சாங்ஷன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட், அக்கவுண்ட் கிளாசிஃபைட் அஸ் SM2, SMA2, ரேட்டிங் வந்து A4. இதுல எந்த கம்பெனிக்கு வந்து நம்ம கமர்ஷியல் பேப்பர் வந்து இஷ்யூ பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப வந்து கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நெட் வொர்த் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 4 crores இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெட் வொர்த் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 4 crores இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாரி ஒரு பேங்க்ல ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட் வந்து அவங்க எடுத்திருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட் வந்து அவங்க வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு பேங்க்ல. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரேட்டிங்க பொறுத்தவரைக்கும் A3 வரைக்கும் வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? A3 ரேட்டிங் வரைக்கும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. A3க்குள்ள இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த 3யும் வச்சுட்டு பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்துல, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. 3 கோடி இருக்குதுன்னு சொன்னா வராது. 5 கோடி இருக்குதா? வரும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபினான்ஸ் வந்து எதுவுமே அவைல் பண்ணல. ஸோ இது வந்து வராது. 10 crores வரும். சாங்ஷன் ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட்டும் வச்சிருக்காங்க. அசெட் எல்லாமே ஸ்டாண்டர்ட் அசெட்டா இருக்குது. ரேட்டிங்கும் A3ல இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சி. Which of the following creates a distinct difference between a consortium arrangement and a loan syndication? ஒரு கன்சார்டியம் அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் லோன் சிண்டிகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன் சிண்டிகேஷன் த borrower has a direct legal contract with only the lead bank. சிண்டிகேட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா borrower வந்து லீட் பேங்க் கூட மட்டும்தான் ஒரு டைரக்டா ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாரு. சிண்டிகேஷன் இஸ் நார்மலி யூஸ்டு ஃபார் ஷேரிங் லாங் டேர்ம் லோன்ஸ். லாங் டேர்ம் லோனுக்குலாம் சிண்டிகேஷன். வேறஸ் கன்சார்டியம் இஸ் டிபிகலி ஃபார் த ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல்னா கன்சார்டியம், லாங் டேர்ம் லோன்ஸ்னா சிண்டிகேஷன். ஏன்னா கன்சார்டியம் இந்த லீட் பேங்க் சார்ஜஸ் சிண்டிகேட் ஃபீஸ். கன்சார்டியமா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு சிண்டிகேஷன் ஃபீஸ் வாங்குவாங்களாம். வேறஸ் நோ ஃபீ எக்ஸிஸ்ட் இன் த சிண்டிகேஷனா. சிண்டிகேஷன் requires all banks to have equal shares in the loan, whereas consortium allows to for varied shares. ஆன்சர் என்னன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இதுல அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஓகேங்களா? மல்டிபிள் பேங்க் அக்ரீமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மல்டிபிள் பேங்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? மல்டிபிள் பேங்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கன்சார்டியம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? கன்சார்டியம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, லோன் சிண்டிகேஷன். ஓகேங்களா? லோன் சிண்டிகேஷன்னு 3 வச்சிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப இதுல மல்டிபிள் பேங்க் அரேஞ்ச்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, மல்டிபிள் பேங்க் அரேஞ்ச்மெண்ட்ல இப்ப நான் இருக்கேன்னு சொன்னா, நான் வந்து ஒரு பேங்க்ல போய் ஏ பேங்க் ஏல போயி எனக்கு லோன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறேன். பேங்க் பில போய் லோன் வேணும்னு சொல்லி ஒண்ணு வாங்கிக்கிறேன். பேங்க் சில போய் ஒண்ணு வாங்கிக்கிறேன். அப்ப இந்த பேங்க பொறுத்தவரைக்கும் தனித்தனி டாக்குமெண்ட். ஓகேங்களா? மல்டிபிள் பேங்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தனித்தனியா லோன் டாக்குமெண்ட் இருக்கும். ஒரு பேங்க்கும் தனித்தனியா லோன் டாக்குமெண்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப இது கன்சார்டியம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, பொதுவா அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இந்த மாரி விஷயத்துக்கு தான் அந்த கன்சார்டியம் குடுக்குறாங்க. கன்சார்டியம் லோன் குடுக்குறாங்க. அமௌண்ட் வந்து பெருசா இருக்கும். அப்போ ஒரு 4, 5 பேங்க் சேர்த்து குடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஏபிசிடின்னு ஒரு 4, 5 பேங்க் சேர்த்து குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாரும் சேர்ந்து காமனா ஒரு டாக்குமெண்ட். ஓகேங்களா? காமனா வந்து ஒரு டாக்குமெண்ட் போட்டு கன்சார்டியம்ல ஏபிசிடின்னு இருக்காங்கன்னு சொன்னா, அவங்க எல்லாரும் காமனா ஒரு டாக்குமெண்ட் போட்டு ஒருத்தருக்கு லோன் குடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு குவார்ட்டர்லயும் அவங்க வந்து பார்த்து மீட் பண்ணி இந்த இந்த பார்வர் வந்து எப்படி பே பண்றாரு என்னன்றதெல்லாம் அவங்களுக்குள்ள பேசிக்கவும் செஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கன்சார்டியம்னு சொல்றாங்க. இதுவே சிண்டிகேட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சிண்டிகேட்ன்றவர் அரேஞ்ச் பண்ணி குடுக்குறவர் தான். ஓகேங்களா? ஒரு நடுவுல இருந்து இப்போ ஒரு 500 கோடியோ, 5000 கோடியோ தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த சிண்டிகேட்ன்னு இருக்கிறவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, ம் 500 கோடிக்கு ஒரு 10 பேங்க் அரேஞ்ச் பண்ணி குடுத்து, அ அந்த பேங்க்ஸ் மூலியமா லோன் வாங்கி குடுப்பாரு. ஓகேங்களா? அந்த பேங்க்ஸ் மூலியமா லோன் வாங்கி குடுக்குறாரு. ஸோ இவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு சிண்டிகேஷன் ஃபீ வந்து இவர் எடுத்துப்பாரு.
ஓகேங்களா? ஏன்னா அரேஞ்ச் பண்ணி குடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ, அதனால இவங்க வந்து ஒரு சிண்டிகேஷன் ஃபீ குடுக்குறாங்க. ஸோ, இதுதான் இந்த 3 டைப் ஆஃப் லோன் அரேஞ்ச்மென்ட்ஸ் இருக்குது. ஸோ, இத வச்சு பார்க்கிறப்போ, இந்த இடத்துல ஆன்ஸர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? சிண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, லாங் டெர்ம் லோனுக்கு குடுக்குறாங்க. கன்சார்டியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வொர்க்கிங் கேப்பிட்டல் குடுக்குறாங்க. ஆனா, மற்ற டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். கன்சார்டியமா இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு காமன் டாக்குமெண்ட்டா இருக்கும். இதே மல்டிபிள் பேங்கா இருந்துச்சுன்னு சொன்னா, ஒவ்வொருத்தருக்கும் சிங்கிள் டாக்குமெண்ட்டா இருக்கும். சிண்டிகேட்டா இருந்துச்சுன்னு சொன்னா, இவர் தனியா எல்லாத்தையுமே எடுத்து ஒரு அரேஞ்ச் பண்ணி குடுத்து, அ மற்ற பேங்க்ஸ லிங்க் பண்ணி விட்டுருவாரு. ஒரு 4, 5 பேங்க்க லிங்க் பண்ணி விட்டு லோன் குடுக்க வச்சுருவாங்க. ஓகேங்களா? அதான் வந்து சிண்டிகேஷன் டைப்ல வரும். ஓகேங்களா? ஃபாலோயிங் சினாரியோஸ் ரெய்ஸ்ட் பை த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ரிகார்டிங் ஃப்ராட்ஸ். ஓகேங்களா? அம் RBI mandated specific measures for banks involved in multiple banking arrangements. Which of the following is not one of those mandatory requirements? ஓகேங்களா? இப்ப தான் நம்ம மல்டிபிள் பேங்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ RBI வந்து என்னென்ன நார்ம்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Obtaining a declaration from the borrower about the credit facilities enjoyed from other banks. அந்த borrowerட்ட இருந்து நம்ம வந்து ஒரு டிக்ளரேஷன் வாங்கிக்கிறோமா? நீங்க வேற பேங்க்ல என்னெல்லாம் கிரெடிட் ஃபெசிலிட்டீஸ் வாங்குறீங்கன்ற டிக்ளரேஷன் வாங்கிக்கிறோமா? எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கண்டக்ட் ஆஃப் த பாரோவர் அக்கவுண்ட் வித் அதர் பேங்க்ஸ் அட்லீஸ்ட் குவார்ட்டர்லி இன்டர்வல்ஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாமா? பாரோவரோட அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து மற்ற பேங்க்ஸ்ட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கண்டக்ட் ஆஃப் த பாரோவர்ஸ் அக்கவுண்ட். ஓகேங்களா? கண்டக்ட் ஆஃப் த பாரோவர்ஸ் அக்கவுண்ட் வித் அதர் பேங்க்ஸ் அட்லீஸ்ட் அட் குவார்ட்டர்லி இன்டர்வல்ஸ்ல பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அப்பாயிண்டிங் எ சிங்கிள் லீட் பேங்க் டு கம்ப்ளீட்லி டேக் ஓவர் த டாக்குமெண்டேஷன் அண்ட் மானிட்டரிங் ஃபார் ஆல் அதர் பேங்க்ஸ் இன் தி அரேஞ்ச்மென்ட். ஓகேங்களா? ஒரு லீட் பேங்க் தனியா வச்சு, அ எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் டேக் ஓவர் பண்ணி மானிட்டர் பண்றதெல்லாம் மொத்தமா அவங்கள்ட்ட குடுத்துறணும்னு சொல்ற மாரி சொல்றாங்க. அப்டெய்னிங் ரெகுலர் சர்டிஃபிகேஷன் பை எ ப்ரொஃபஷனல் ரிகார்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஸ்டாச்சுட்டரி பிரிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஒரு ச ஒரு 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 ப்ரொஃபஷனல வச்சு, ஒரு ஒரு கம்பெனி செக்ரட்டரி அந்த மாரி யாரையாவது ஒருத்தவங்கள வச்சு, கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்குதா அப்படின்றத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அவங்கள்ட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கி, அந்த ப்ரொஃபஷனல்ட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட்ட வாங்கி, இவர் இந்த பாரோவர் வந்து சரியா தான் நடந்துக்கிறாரான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல எது ஆன்ஸர்ன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? இது குடுத்திருக்கிறதுல 1 மட்டும் மேண்டேட்டரி ரிக்வயர்மென்ட் கிடையாதுன்னு சொல்றாங்க. எதுன்னு சொல்லலாங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப மல்டிபிள் பேங்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம இப்ப தான் பார்த்தோம். ஒரு 4, 5 பேங்க்ல வந்து வாங்கியிருப்பாங்க. தனித்தனியா லோன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இதனால வந்து ஃப்ராடு பிரச்சனை இதெல்லாம் வருது அப்படின்றதுனால, ஆர்பிஐ என்ன நார்ம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து பாரோவர்ட்ட வாங்கிக்கணும். நீங்க எங்க இருந்தெல்லாம் கிரெடிட் ஃபெசிலிட்டீஸ் வாங்கிக்கிறீங்க அப்படின்றத வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒண்ணு குடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கண்டக்ட் ஆஃப் த பாரோவர் அக்கவுண்ட். கண்டக்ட் ஆஃப் த பாரோவர் அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பேங்க்ஸ் மட்டும் ஒரு குவார்ட்டருக்குள்ளேயும் அவங்களுக்குள்ள பேசிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஒரு பேங்க்ஸும் அந்த குவார்ட்டருக்குள்ள பேசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒண்ணு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கணும். ஒரு கம்பெனி செக்ரட்டரி மூலியமாவோ, வேற ஒரு ப்ரொஃபஷனல் மூலியமாவோ ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அந்த பாரோவர் வந்து எப்படி பண்றாரு அப்படின்றதுக்கு. ஸோ அதுவும் வந்து குடுத்துட்டாங்க. ஆட் மேன் அவுட்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான். ஒரு லீட் பேங்க போட்டு டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தனியா மானிட்டர் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆன்ஸர் வந்து சி. ஓகேங்களா? ஆன்ஸர் சி. A bank appoints a nominee director to the board of a borrowing company. ஓகேங்களா? ஒரு ஒரு பேங்க் வந்து ஒரு நாமினி டைரக்டர வந்து ஒரு கடன் வாங்க போற கம்பெனிகிட்ட அப்பாயிண்ட் பண்றாங்களாம். கடன் வாங்குற கம்பெனிக்கு அப்பாயிண்ட் பண்றாங்களாம். அண்டர் வாட் ஸ்பெசிபிக் சர்க்கம்ஸ்டன்சஸ் இஸ் திஸ் டூல் டிபிக்கலி யூட்டிலைஸ்டு? திஸ் டூல் டிபிக்கலி யூட்டிலைஸ். இந்த டூல வந்து நம்ம எப்ப பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேஷ் கிரெடிட் அக்கவுண்ட்ஸ் எக்ஸீடிங் 10 lakhs 10 lakhsக்கு மேல போச்சுன்னு சொன்னா யூஸ் பண்ணுவோம். when the borrower fails to submit stock statement குடுக்கலன்னு சொன்னா யூஸ் பண்ணுவோம். இன் எக்செப்ஷனல் கேसेस வேர் த லார்ஜ் லிமிட்ஸ் டு மானிட்டர் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ லார்ஜ் லிமிட் குடுத்துருக்கோம் அப்படின்றப்போ, இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணணுன்றப்ப நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இமிடியேட்லி அப்பான் டெவலப்மென்ட் ஆஃப் அ சிங்கிள் லெட்டர் ஆஃப் கிரெடிட். டிவால்வ்மென்ட் ஆஃப் அ சிங்கிள் லெட்டர் டிவால்வ்மென்ட் ஆஃப் அ சிங்கிள் லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஓகேங்களா? இதுல எதுன்னு சொல்லி சொல்லலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அவங்களுக்கு குடுக்க போறோம். அந்த கம்பெனிக்கு வந்து குடுக்க போறோம். அப்போ வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு தப்பான ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. அதனால நமக்கு அது பாதிப்பு வரும் அப்படின்னு சொன்னா, அது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அதனால நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, ஒரு நாமினி டைரக்டர் வந்து அங்க அப்பாயிண்ட் பண்றோம்னு சொல்றோம். ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஐடென்டிஃபை த ஆட் ஒன் அவுட் ரிகார்டிங் தி ப்ரொசீஜரல் ஸ்கோப் ஆஃப் எ கிரெடிட் ஆடிட். ஓகேங்களா? கிரெடிட் ஆடிட்டோட ப்ரொசீஜரல் ஸ்கோப் வந்து கேட்கறாங்க.
இட் இஸ் கண்டக்டட் ஆன் சைட் அட் த பிரான்ச். ஓகேங்களா? ஆன் சைட்ல பிரான்ச்ல தான் நடக்குதுன்னு சொல்றாங்க ஒண்ணு. இட் ரிக்வெஸ்ட்ஸ் எ கிரெடிட் ஆடிட்டர் டு விசிட் தி பாரோவர்ஸ் ஃபேக்டரி. பாரோவர்ஸ் ஃபேக்டரிக்கு போய் இந்த கிரெடிட் ஆடிட்டர் பார்க்கணும்னு சொல்றாங்க. பிசிக்கலா இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இட் இன்வால்வ்ஸ் காலிங் ஃபார் ரிப்போர்ட்ஸ் ஆன் தி கண்டக்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்பரேட்டிங் பிரான்ச்சஸ். ஓகேங்களா? ஆப்பரேட்டிங் பிரான்ச்சஸ்ல இருந்து அவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் வேணும்னு சொன்னா, அத வந்து கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. இட் எக்ஸாமின்ஸ் தி அடிக்வசி ஆஃப் டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வித் த பேங்க் பாலிசிஸ். இது போதுமான அளவுக்கு டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குதா? கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல எது ஆடா இருக்குன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இந்த இடத்துல ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். அவங்க வந்து பிசிக்கலா போய் ஒரு இடத்துலயும் விசிட் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? கிரெடிட் ஆடிட்டருக்கு வந்து அந்த தேவை கிடையாது. அவங்க வந்து ஒரு பேங்க் பிரான்ச்சுக்கு வரணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். ஆனா ம் அ மற்றபடி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு பிரான்ச்சுக்கு வரணும். ஓகேங்களா? பிரான்ச்சுக்கு வந்து வர்றாங்க. பிரான்ச்ல வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கலாம். அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. டாக்குமெண்டேஷன் வந்து கரெக்ட்டா பார்த்துருக்காங்களா? பேங்க் பாலிசிஸ், கம்ப்ளைண்ட்ஸஸ் எல்லாம் அவங்க கரெக்ட்டா இருக்காங்களா? அப்படின்றதெல்லாம் அவங்க கரெக்ட்டா பார்த்துக்கணும். ஆனா பிசிக்கலாவே வெரிஃபை பண்ணணும் அப்படின்றது வந்து தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ரிகார்டிங் தி கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப். கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்பை பொறுத்தவரைக்கும் எது வந்து ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க, எது தப்புன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு பைலேட்டரல் கான்ட்ராக்ட் வேர் த ரிஸ்க் செல்லர் பேஸ் பிரீமியம் டு த பையர். ஒரு ரிஸ்க் செல்லர் வந்து ஒரு பிரீமியம் அமௌண்ட்டை பையருக்கு பே பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க ஒன்று. இட் இஸ் ஆஃபர்ட் ஆன் கன்வென்ஷனல் பேங்க் லோன்ஸ் அண்ட் ஓவர் டிராஃப்ட்ஸ். நார்மல் கன்வென்ஷனல் பேங்க் லோன்ஸ் ஓவர் டிராஃப்ட் எல்லாத்துக்கும் இது ஆஃபர் பண்ண போறோம்னு சொல்றாங்க. த ப்ரொடெக்ஷன் இஸ் லிமிடெட் வித் பிரின்சிபல் அமௌண்ட். பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் ப்ரொடெக்ஷன், இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஸ்டாண்டர்டைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் தி இன்டர்நேஷனல் ஸ்வாப்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ் அசோசியேஷன். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான இன்ஸ்ட்ருமெண்ட். இன்டர்நேஷனல் ஸ்வாப்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ் அசோசியேஷன்ல இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்றாங்க. ஸோ இதுல எது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்ன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்ப பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னா, நம்ம வந்து பெரிய வந்து ஒரு லோன் குடுத்துருக்கோம். ஆனா அந்த லோன் வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, டீஃபால்ட் ஆயிருமோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு பயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய லோன் குடுத்துருக்கோம். ஆனா அந்த லோன் வந்து நமக்கு டீஃபால்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க வேற ஒருத்தர்ட்ட பிரீமியம் அமௌண்ட் கட்டுவோம். ஒரு இன்சூரன்ஸ் மாரி வந்து பிரீமியம் அமௌண்ட் கட்டுவோம். இந்த இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து அ பணம் வரல. இந்த லோன்லேருந்து எனக்கு வந்து பணம் வரல அப்படின்னு சொன்னா, அந்த பணத்த நீங்க திரும்பி எனக்கு தந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஒரு பிரீமியம் கட்டியிருப்போம். ஓகேங்களா? அப்படி கட்டியிருக்கிறத தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? செல்லர் வந்து ஒரு பிரீமியம் வந்து ஒரு பையருக்கு பே பண்ணுவாருன்னு சொன்னா, இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து இட் இஸ் ஆஃபர்ட் ஆன் கன்வென்ஷனல் பேங்க் லோன்ஸ் அண்ட் ஓவர் டிராஃப்ட்ஸ் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? கன்வென்ஷனலா நம்ம எல்லா பேங்க் லோன்ஸும் குடுக்குறோமான்னு சொன்னா, இது வந்து கிடையாது. ஓகேங்களா? அடுத்து புரொடெக்ஷன் இஸ் லிமிட்டட் டூ த பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேங்களா? இது வந்து கரெக்ட் தான். புரொடெக்ஷன் வந்து பிரின்சிபலுக்கு மட்டும் தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து கிடையாது. ஓகேங்களா? இட் இஸ் எ ஸ்டாண்டர்டைஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்வாப் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எக்ஸாம் வந்து சூப்பரா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஹவர்ஸ் குடுத்துருக்காங்கன்னு சொன்னா, 2 ஹவர்ஸ் உள்ள உட்காந்துருங்க. ஒரு கொஸ்டினையும் பொறுமையா வாசிங்க. ஸோ ஒரு கொஸ்டினோட ஆன்சர் வந்து இன்னொரு இடத்துல எங்கேயாவது லிங்க் ஆகி இருக்கலாம். அதனால 2 மணி நேரமா பொறுமையா உட்காந்து கொஸ்டின்ஸ திரும்ப திரும்ப வாசிச்சு, ஒரு நல்ல ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறமாட்டு ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.